அப்பாடா, மூணாவது கடமையும் முடிஞ்சாச்சு. என்னது? எனக்கு தினமும் 3 கடமைகள் இருக்கு. காலையில எழுந்திருச்சதும் என்ன பெற்ற தாயை வணங்குறது, 2வது உலகத்துக்கே ஒளி தர்ற சூரியனை வணங்குறது, வள்ளி 3வது உன்னை பாக்குறது. சும்மா இருக்க மாட்டீங்க? சும்மா இருக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தானா? முருகா, முருகா, ஏமா கூப்பிட்டீங்க? என்னப்பா இது? வள்ளியோட அப்பா அவர் பொண்ணை பார்க்க போறதுக்கு உன்னையே துணையா கூப்பிட்டுருக்காரு. நீயும் போகணும்னு நானும் 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் வார்த்தை கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்தியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? என்னைக்காவது உங்க வார்த்தையை நான் மீறி நடந்து உண்டா? அதுக்கு இல்ல தம்பி, நான் எதுக்கு சொல்றேன்னா, 3 தலைமுறையா பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நெருங்கின தொடர்பு இருந்தும் கொள்வனு கொடுப்பன ஒண்ணுதான் இல்லை. உன் தலைமுறையிலாவது அப்படி ஒரு உறவு ஏற்படணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அம்மா, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதாமா என்னுடைய கடமை. இதை புறப்படமா? சரி சரி, சீக்கிரம் புறப்படு. அம்மா வள்ளி. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, நேரம் ஆச்சு, புறப்படணும்ல. ஒரு தவளை தண்ணி இதை கொண்டு வரேன். ஐயா, வண்டி பூட்டிட்டுங்க. இந்தா இதையும் போட்டுக்கோ. இதென்ன இது? மாப்பிள்ளை பார்த்து சிங்காரிச்சு அனுப்புறீங்க? பெரிய மனுஷாலோட போறது, அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டாம். கும்பிடமா? அவரையும் கும்பிடு. எனக்கு என்னத்துக்குமா? சும்மா கூப்பிடட்டும். ரொம்ப சந்தோஷம். என்ன ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கப்பா. கேளு, நீதான் கேளு. என்னங்க இது? பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க, நான் என்னங்க கேட்கணும்? என்னப்பா இது? நீ ஏதாவது கேள்வி கேட்பேன்னு தான் நான் ஒன்னு அழைச்சிட்டு வந்தேன். சரிதான், பெண்ணே தேவலாம் போல் இருக்க. சும்மா கேளுங்கப்பா, இதுல ஒண்ணும் இல்ல. வேற சொல்லுமா. கமலம். நீ ஏதாவது கேள்வி கேளு. படிப்பு படிச்சிருக்கேன். எது வரைக்கும்? எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல எது வரைக்கும் படிப்பு இருக்கோ அது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதாவது 5ஆம் கிளாஸ். போதும் இல்ல? ஓ, தாராளமா போதும். என்னங்க வர்ற கட்டுதாச்சு படிச்சு 4 வரி ஒழுங்கா எழுத தெரிஞ்ச போதும். அது போதுமே, அது போதுமே. இது என்ன கணக்குள்ள வேலையா பார்க்க போகுது? மன்னிச்சுக்கங்க, நான் இப்போ வந்துடுறேன். பொண்ணுகிட்ட கேட்க போறாரு. என்னம்மா, மாப்பிள்ளை மனசுக்கு பிடிச்சிருக்கா? பாத்தியா பொண்ணம்மா, கமலா மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்துச்சுன்னா மறுக்காதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நீதான் தயங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் வயசானவர்னு நம்ம பொண்ணு நினைக்க போறானுதான் அப்படி தயங்கினே. அம்மா, அவர் அப்படி ஒண்ணும் வயசானவரா தெரியலம்மா. உன் கண்ணுக்கு மாப்பிள்ளை வாலிபமா தெரிஞ்ச அது நாங்க செய்த புண்ணியம். முடிஞ்சு போச்சு, இந்த பேச்சு எதுக்கு? நான் இப்ப போய் முகூர்த்தம் குறிச்சுடுறேன். அம்மா, இத்தனை வருஷமா என்ன அருமை பெருமையா வளர்த்துட்டு கடைசியில நான் காலம் பூரா கண்ணீர் வெடிக்க முடியாது செஞ்சுட்டீங்க. வாழ
வருங்காலத்தை பலி கொடுத்துட்டியப்பா, பலி கொடுத்துட்டிய. என்ன சொல்ற? அப்பா, நீங்களும் அம்மா கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களப்பா. கண்ணுல காட்டுறது ஒருத்தர், தாலி கட்ட சொல்றது இன்னொருத்தரையா. இது என்ன நியாயப்பா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையம்மா எனக்கு. வயசான ஒருத்தருக்கு என் 2ஆம் தாரமா கட்டி கொடுத்து என் வாழ்க்கையே குட்டிச்சவராக்கிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களப்பா. இது என்னம்மா இது? அப்படி ஒண்ணும் வயசானவரா தெரியல என்னட்டு நீதானம்மா உங்க அம்மா கிட்டே சொன்னேன். அத கேட்டதுக்கு அப்புறம் தானே உன் கண்ணுக்கு அவர் வாழ்வமா தெரிஞ்ச அது நாங்க செய்த புண்ணியன்னு நான் சொன்னேன். ஐயோ, நான் ஏமாந்துட்டம்மா, ஏமாந்துட்டேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவரெல்லாம் நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு. இனிமே அப்படி சொல்லாது, யாராவது கேட்டா மானம் போயிடும். சத்தம் போடாது கமலா. நடந்தது நடந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் தாலி கட்டின புருஷனோட நல்லபடியா வாழ்ந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அம்மா. அப்பா, கமலா, உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என் மானத்தையும் உயிரையும் நீதாம்மா காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும். அப்பா, கவலைப்படாதீங்க. நீங்க என் வாயில ஊத்தின விஷம் தொண்டையில நிக்குது. அதை எப்படியாவது நான் விழுங்கிடுறேன். என் விதியை நான் அனுபவிக்கிறப்பா, அனுபவிக்கிறேன். கமலம், வள்ளி. அப்பா, கமலா, இதுதான் என் பொண்ணு வள்ளி. வள்ளி, இனிமே நீ என் பொண்ணு. வள்ளி, உனக்கு ஒரு நல்ல தாய் கிடைச்சது உன் அதிர்ஷ்டம். உண்மையிலேயே நீ கொடுத்து வச்ச பொண்ணு. வாங்க சின்னம்மா. கமலா, இந்த சங்கிலிய என் தாயார் போட்டிருந்தாங்க. அவங்க கடைசி காலத்துல வள்ளியோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது உனக்கு சொந்தம். இத எப்பவும் கழுத்திலே போட்டிருக்கணும். இது என்னுடைய ஆசை. ஓம் நம சிவாயா, நம சிவாயா, நம சிவாயா. மூடாவாய, இந்த பட்டாமணியை கண்டு ஊரே பயப்படுது. என்ன பண்றது? இப்ப பட்டாமணி எங்க அக்கா எல்லாம் பயப்படுறாரு. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, ஆ. உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. இப்பத்தானா? நீ என்னைக்கு பிறந்தே அன்னைக்கே உலகம் கெட்டுத்தான் போச்சு. ஏன் மச்சான், திடீர்னு ஏன் உலகத்து மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு? ஏன் ஊர்ல யாருமே சொத்தை விக்கலையா இல்ல வாங்கலையா? ஆமா, உன் கையால் கணக்குள்ள எப்படி இருக்கிறான்? பத்திரம் எழுதுறதுக்கு யாருமே அவர்கிட்ட வரலையா? இல்ல எழுதுன பத்திரத்துக்கு உனக்கு கமிஷன் கிடைக்கலையா? அட பாவி, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? ஏன் தெரியாது? உன் ஆபீஸ்ல டவாரி போட்டு வேலை பார்க்கறான் பாரு பியூனும், அவன் வரைக்கும் தெரியும். இந்த பாரு, ஒத்த வார்த்தையில சொல்ல போனா மொத்த வில்லங்கமே நீதானு ஊரே சொல்லுது. ஆகா, இந்த கிராப் அப்படியே தூக்கி வாரி கொண்டையா போட்டு கையில ஒரு தம்பூரா போட்டா நீ நாரதனே தான். உதச்சனா பாரு கழுத. என்ன காது அவர் உதைக்கிறேங்கிறாரு, என்ன கழுதங்கிறாரு? அக்காவா? அக்கா முகர கட்டே பாரு. இவங்க அப்பா என்னடானா இவளை என் தலையில கட்டி வச்சு கண்ணை மூடிட்டான். இவன் என்னடானா இந்த கிறுக்கு பயலை என் முதுகு மேல ஏற்றி வச்சு வேடிக்கை பார்க்கறான். சொன்ன உன் பாவத்தை நீ சுமக்கிறது உன் தலையெழுத்து. பல்ல உடைப்பேன். இது பல்ல உடைப்பியா? உடைச்சாலும் பேசுவேன். கண்ணா பின்னான்னு கேட்கும். பரவாயில்லையா? ஏய், உள்ள போ. நீ என்னைக்கு உள்ள போறாங்கிறத பாக்குறேன். கணக்கு எழுதுற கணக்கு திருட்டு கணக்கு, இருட்டுல எழுதுற. இத பாரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வர்த்தம் உன்னை மாட்ட வைக்கிறான். ஏய், உள்ள போறியா? ஐயா போ. அக்கா கோவம் வந்துகிட்டே இருக்கு. என் தலை எடுத்து இவன் மாத்திரம் கொஞ்சம் சரியா இருந்தா இவனையே கணக்க புள்ளியா போட்டு இந்த ஊரையே வளைச்சிருப்பேன். அட, வெறும் கோடு மாத்திரம் போட தெரிஞ்சா கூட போதும். என்ன பண்றது? ஆசை இருக்கு, அறிவு இருக்கு, ஆள்பலம் இல்லையே. நமச்சிவாயம். பள்ளி, என்ன சின்னம்மா? இங்க வாமா. வள்ளி, என்ன உனக்கு பிடிச்சிருக்காமா? சின்னம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. இல்லைன்னா எங்க அம்மா படத்துக்கு மாலை போட்டு கும்பிடுவீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா நீ இனிமே என்ன சின்னம்மான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும். அம்மா, எனக்கு தாய் இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டீங்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? வள்ளி, வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம் உனக்கு தெரியுமா? கழுத்து நிறைஞ்ச மஞ்சளும் கண்ணு நிறைஞ்ச கணவரும் தான் முக்கியம்.
எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. ஆனா உன்னை பொறுத்த மட்டும் உன் மனசுக்கும் கண்ணுக்கும் நிறைஞ்ச மாப்பிள்ளையா தேடித்தான் நான் உனக்கு கல்யாணம் செய்து வைப்பேன். அம்மா, வள்ளி, என்ன நீ நம்பு. அப்பா சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சா. ஆமா கமலம், வள்ளி பிறந்த உடனே முருகனுக்குன்னு நிச்சயம் ஆயிடுச்சு. எல்லாம் கடவுள் செயல், நம்ம கையில என்ன இருக்கு? சரியா சொன்னீங்க. கல்யாணம் மட்டும் கண்டிப்பா கடவுள் கையில தான் இருக்கு. நாமெல்லாம் வெறும் பொம்மைங்க தான். ஏன் என்னையே எடுத்துங்களே, இப்படிப்பட்ட இடத்துல வாழ்க்கப்படுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டதை பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க, காதுக்கு வந்துச்சு. கடுகத்தின கூட நான் அதை பத்தி கவலைப்படல. என் கண்ணை பொறுத்த வரைக்கும் அது நிறைஞ்சு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலி, அவ்வளவுதான். கேட்டியா பார்வதி? எப்படி கேட்கணுமா? மழைத்துளி எந்த மண்ணில விழுவுதோ அந்த மண்ணு நிறத்தை பொறுத்துதானே தண்ணியோட நிறமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இன்னொரு குடும்பத்துக்கு வரும்போது அந்த பெண்ணால எவ்வளவோ பெருமை கிடைக்குது. இது எல்லாம் நினைச்சுதானே வள்ளி எனக்கு மருமகளா வரணும்னு ஆரம்பத்துல இருந்தே நான் ஆசைப்படுறேன். ஏன் கமலம், முருகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரே வார்த்தையில சொல்ல போனா வள்ளி அதிர்ஷ்டசாலி. ஏன் முருகன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லக்கூடாதோ? இல்லன்னா நம்ம வீட்டு பொண்ணு கிடைக்குமோ அவனுக்கு? இங்க பாரு கமலம், இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்திரணும்னு எனக்கு வெகு நாள் ஆசை. அதுக்கு தோதா நம்ம வீட்டுல பெண் குழந்தை பிறந்ததும் அவங்க வீட்டு முருகனை நினைச்சு நம்ம பொண்ணுக்கு வள்ளின்னு பேரை வச்சேன். இந்த ரகசியம் வேற யாருக்கு தெரியும்? அண்ணா, நான் பெரிய பாக்கியசாலி. உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ சும்மா இருமா, ஆடி போகட்டும் ஆவணி பிறக்கட்டும், ஊரை அடைச்சு பந்தல போட்டு கல்யாணத்தை சம் சம்னு முடிச்சு. திடீர்னு வள்ளி தண்ணிக்குள்ள போயிட்டாரு. வள்ளி அந்த கரையில வள்ளி உன்னோட வேலைக்கு மச்சாவதான் கூட எடுக்க தெரியுமா? அடியே இந்திரகுமாரி, சீக்கிரம் ஜெகதல பிரதாபனோட பேசிட்டு வீடு வந்து சேரு. வீட்டுக்கு போறோம். என்னங்க இது, தண்ணிக்குள்ள இப்படி இழுத்துட்டு வரீங்களா? மூச்சு திணறாது? அப்பா என்னவோ நீண்ட தெரியாத மாதிரிதான். என்ன இப்ப புதுசா அழுத்துட்டு வர்றேன், ரொம்ப நாள் நடக்கிறதானே. ஆமா, உங்க சின்னம்மா எப்படி இருக்காங்க? நம்ம கதையில வரும் ஞான சௌந்தரி கதையில லேனா அது மாதிரி இருக்காங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க அம்மா தான் சின்னம்மா உருவத்துல எங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்க. உண்மையாவா? உண்மைதான். எங்க சின்னம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? என் கண்ணிறைஞ்ச கணவனா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடே, அப்போ யாராவது கண்ணு போட்டிருக்காங்களா என்ன? ஆமா. ஐயோ, யாரு? நமசிவாயம் தோட்டம். குளத்தில் குளிப்பதோ தண்ணீர் எடுப்பதோ கூடாது. உத்தரவின்றி செய்தால் தண்டிக்கப்படுவார்கள். படுவார்கள். முன்சீப் நமசிவாயம். கொண்டாடி நம்ம போட. குளிக்க போல நல்லா இருக்கு. முனிசிப்ப கண்டாருன்னா முதுகுத்தால உரிச்சிடுவாரு. தோலை உரிப்பாரா? அவர் என்ன முனிசிப்பா இல்ல கசாப்பா? போடி, அதான் நம்ம அறிவிப்பு எழுதி வச்சிருக்கோமே. இதை தாண்டி எவனாவது வருவானா? பாப்பமே. நில்லுங்கடி. நெஞ்சில தைரியம் இருந்தா நேரா வந்து வீசு களிமண்ண. நில்லுங்கடி. அடி பாவிங்களா, எல்லாம் மார்கழி மாசத்துல பிறந்ததுங்களா இருக்கு. இப்படி நடங்குதுங்களா? கரடி புலி எல்லாம் மோட்டார தரத்துல வம்சம்னு சொல்லுவாங்க. களிமண்ணுக்கு பயப்படுதுங்க. பொம்பளை மூஞ்சில களிமண் எடுத்து அடிச்சுவேன். நீ யாரியா? நீ நானே உதவிக்கு வந்திருக்கிறேன். ஐயோ, நான் உன் கண்ணை திறந்து விடட்டா? பயப்படியா? ஏன் நான் வாயை திறந்தா அழகா இல்லையா? அத என்ன கேட்காத. வீட்டுல போய் ஒரு கண்ணாடி எடுத்து அதுல பாரு, தெரியும். ஏன் உன் முகமே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, அதுல பாத்துக்கிட்ட? கிண்டலா பண்ற? ஆமா, நீ அந்த முனிசிப்பு மச்சான் தானே? இந்த ஜென்மத்துல அப்படி பிறந்திருக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல அந்த நமச்சிவாய எனக்கு மச்சானா பிறந்த நான் முன்சீபா பிறப்பேன். அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல. என் மூஞ்சில யார் களிமண் அடிச்சது? இரு, ஆத்திரப்படாத, விசாரிக்கிறேன். ஏய், எவன்டாவே? அடப்பாவி, நீதானா? நீதானா களிமண் அடிச்சது? ஓடிட்டியா? இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் மூஞ்சில நான் களிமண்ணால அடிக்கல, என் பேரு அஞ்சலை இல்ல. ஐயோ, ஆஹா, அஞ்சலை, அழகான பெயர். எதுக்குமே அஞ்ச மாட்டா போல் இருக்குது. இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். வீட்டை காவல் காக்கிறதுக்கு நாயே தேவையில்லை, இவளையா நிக்க வைக்கலாமே. அடே, என்னவா குடத்தை விட்டுட்டு போயிருக்கிறான்?
ஒருவேளை என்ன எடுத்துட்டு வர சொல்லி இருக்கிறாளா? போடு 513 262 ஓடு கரண்டி பையன் தலையில விழுந்துருச்சு. பெரிய காயமா இருக்குங்க. ஆமா, இந்த பள்ளிக்கூடத்தை கட்டெடுத்தனால் குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரும்போது நானும் இதை பத்தி பட்டாமணி எடுத்து பல தடவை சொல்லியிருக்கேன், கவனிக்கவே இல்ல. கவலைப்படாங்க, நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். சோமு, டாக்டர் கூட்டு போ. சரிங்க. வாங்க. வாங்க எல்லாரும். வாங்க உட்காருங்க. வீட்டுல யாரும் ஏன்? ஒண்ணும் இல்ல, வள்ளியோட அப்பாவை நான் பார்க்கணும். இருக்காரு, வள்ளியும் இருக்காரு. உட்காருங்க, கூப்பிடுறேன். பரவாயில்ல. மாப்பிள்ளை நின்னுகிட்டு இருந்தா மனசு கஷ்டமா இருக்குது இல்ல? உட்காருங்க. நீங்க இப்ப உட்கார்ல, நான் கூட்டிட்டு வர மாட்டேன். அதுடே விடமாட்டீங்க போல் இருக்கு. விடுறாப்புல இல்ல. அதான் உட்கார வச்சுட்டீங்க. அப்பா, இதுக்கு எவ்வளவு நேரம்? இதே வள்ளியை விட்டு சொல்ல சொல்லி இருந்தா உடனே உட்கார்ந்துருப்பீங்க. அந்த அறிவு எனக்கு எட்டல. என்ன இருந்தாலும் நான் 5ஆம் கிளாஸ் படிச்சவதானே. ஓஹோ, பெண் பார்க்க வந்த போது உங்களை படிப்பை பத்தி நான் கேட்டது இன்னும் மறக்கலையே. மறக்க முடியுமா? நான் பாக்கியசாலி, உங்களை மருமக பிள்ளையா அடையறதுக்கு. ஆனா வள்ளி அதிர்ஷ்டசாலி. வள்ளி சொன்னது சரியா போச்சு. வள்ளி என்ன சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி. நானும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, அவங்க ஏதோ வேலையா இருக்கா போல் இருக்கு, நான் அப்புறம் வரேன். இருங்க, அப்பாவும் மகளும் தோட்டத்துல பூச்செடி வச்சிட்டு இருக்காங்க, கூப்பிடுறேன். ஏன் வெக்கம்? உட்கார். உங்க அம்மா எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அது சம்பந்தமா பேசித்தானே வந்திருக்கிற? இல்லைங்க, நான் வந்தது வேற விஷயம். என்ன சொல்லு. நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. அதை உடனே புதுப்பிக்க பணம் வேணும். அதனால நம்ம கிராமத்துல தரிசா கிடக்கிற புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நானும் என் கூட்டாளிகளுமா சேர்ந்து உழுது பயிரிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல யோசனை தான். எதுக்கும் பட்டாமணியார் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஏன்னா அவன் ஒரு கிறுக்கன். அவனை கலந்துக்கலைன்னா அது இதுன்னு எழுதி போட்டு கலாட்டா பண்ணுவான். சரிங்க, நான் வர்றேன். இரு கமலா, இத வந்துட்டேங்க. அம்மா, அம்மா, நான் கொடுக்கிறேன். ஐயோ, ரொம்ப சுடுதும்மா, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். வாங்கிக்க. வர்றேங்க. கமலா, பாத்தியா மாப்பிள்ளை எப்படி? பழகிறதுக்கு தங்கம், பாக்குறதுக்கு சிங்கம். நம்ம வள்ளிக்கேத்த முருகன், உங்க சொல்லுக்கேத்த மருகன். நமக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிருவோம். அம்மா, அம்மா, அம்மா. வள்ளி, வள்ளி, உன் சுகம்தான் என் சுகம், உன் வாழ்வே என் வாழ்வு. அம்மா, ஏய், சீக்கிரம்டா. வணக்கம். வணக்கம். பாப்பா முருகா, என்ன மனுவெல்லாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறியா? உன் திட்டமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. அதுக்கு என்னால் ஆன உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறேன். புறம்போக்கு நிலத்தை பயிரிட நீ எப்ப மனு எழுதி கொடுப்பியோ நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். அடடே, நீங்க இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னப்பா இது? எனக்கு மட்டும் நம்ம கிராமம் முன்னேறணும், பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? உங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உருப்படியா ஏதாவது திட்டம் தீட்டி கொடுத்தா நானும் என்னாலான உதவி செய்ய முடியும். அப்படிங்களா? இந்தாங்க மனு.
எல்லாம் உங்களை முன்னால வச்சுதான் நடக்கணும். உங்க பொண்ணான கையால நீங்க தான் பொன்னேற போட்டி ஆரம்பிச்சிருக்கணும். தங்கமா செய்யறேன். பாத்துங்களா? நானே கொண்டு போய் தாசில்தார்ட்ட கொடுத்துறேன். நல்லதுங்க, மகிழ்ச்சிங்க. வணக்கங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வரேங்க. வரேங்க. புறம்போக்கு நிலத்தை வயலாக்கி பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு ஒரே சமயத்துல ரெட்ட புகழான இவனை நான் விடுவேனா? நான் ஒண்ணு சொல்லட்டுமாப்பா? தெருக்கூத்தே வேண்டாம்னு சொல்லுவேன். சீச்சே, அது நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஜனங்கள்லாம் உங்க நடிப்பை பார்த்து அவங்கள சொல்லணும். ஆமா, அவங்கதான் நீதிபதிகள், அவங்கதான் சொல்லணும். என்ன சொன்ன? இல்லப்பா, அப்பா இந்த வயசான காலத்துல நீங்க ராவண வேஷம் போட வேண்டாம்ப்பா. அவ்வளவாயா? அவமதிக்கியா? வேண்டாப்பா, அவங்களையே பாக்க வச்சுக்கிறீங்க. ஏமா ஒண்ணு செய்யட்டுமா? என்னப்பா? ஸ்ரீ ராமனா நடிக்கட்டுமா? அப்பா, அவ ரொம்ப அழகப்பா, கெடுத்துறாதீங்கப்பா. என்ன அனுமானம் போட சொல்றியா? எப்படிப்பா முடியும்? ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல, நீங்க எப்படிப்பா தாவ போறீங்க? என்னதாமா செய்ய சொல்ற? அப்பா, பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரா இருங்கப்பா. சரிதான், பக்கவாத்தியத்தோட எதிர்ப்பா. ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பார்க்கணும். வாத்தியார 10 தலையோட ஆள் பார்க்கட்டுங்கடா. பத்திரிக்கையை பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கான். அந்த முறையை நான் தேடுறேன். ஆளை பாரு, அழகா அம்சமா அருமையா பாடக்கூடிய ஒரு ஆள். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்போ மகாதேவா, சாம்ப சதா சிவா, சம்போ. அதான்டா தமிழர்களே, ராவணன் நமஸ்கரிக்கின்றேன். தம்பி, ஐயோ என்ன சாரீரம், என்ன சாரீரம்? சாரீரத்தோட இருங்க, சரீரத்தை மாத்திரம் பேசுறாரு. அதை பத்தி என்ன? ராவணனை எவன் நேர்ல கண்டான்? ஆமா, அதானே ராமாயணத்தை ஒரு வயரா எழுதுனா பல பேர் எழுதியிருக்காங்க. ஏன் ராவண உடம்பு சரியில்லாம சீக்கா படுத்ததே கிடையாதா? இப்பதான் படுக்கை விட்டு எந்திரிச்சு வர்றான். வரட்டும் விடு. நீ யாருன்னு கேட்கலையே. நான் தான் ராவணன். ஆஹா, சிங்காரம். ஆஹா, சப்த சுரம் நினைச்சேன். பரவாயில்ல. உன் சாரீரத்துல 7 சுரமும் எடுப்பா இருக்கு தம்பி. சுரம் 7. அதை பத்தி விடு. தம்பி, நீதான் இன்னையில இருந்து ராவணன். அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னம்மா? இந்த பொம்பளை உங்க மகளா? என்ன மகனா? இல்ல, பேரன். யாரா இருந்தா என்ன? ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, இந்த ஆள் ஒண்ணு ராவண வேஷத்துக்கு வேண்டாப்பா. ஏமா? நான் ராமர் வேஷம் போட்டு இது சீதையா பக்கத்துல அடிக்கிறேன்னு ஆசைப்படுது போடுறேன். மாற்றியா நானா? இந்த ஆளுக்கு 32 லட்சணம் அப்படியே முழுசா பொருந்தி இருக்கு. இவரு ராமரா? ஏன் வாச்சார இந்த சீதைக்கு இந்த ராமன் பார்த்தாவா? பாருங்களேன், சீதை டப்பாங்குத்து குத்துறா. நடக்கிற சண்டையுடைய முறையை பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா போல இருக்க. இல்லையா? இல்லையா? சரி விடு, நீதான் ராவணன். நான் ராவணன். நீங்க என்ன வேஷம்? அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, நீங்க கும்பகர்ண வேஷம் போட்டா எனக்கு கொஞ்சம் சௌகரியம். டேய், நான் வாத்தியார் தான். ஆமாமா, வாத்தியார் தான். நாளை நீ ஒத்திகைக்கு வந்துடணும். நாளை இருந்தா அப்ப நான் இன்னைக்கு வீட்டு விட்டு போயிடணுமா? ஆமா. இல்ல, நாடகம் முடியற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேனே. இருக்கிறேன். இது ஒண்ணு சத்திரம் இல்ல. பின்ன உங்க அப்பா இருக்கிறானே. இல்ல, நீங்க இருக்கிற இடம் சத்திரமா? பழைய கதையை விடாப்பா. இருந்தா அப்படி. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்தத பத்தி. ஒத்திகைய நாளைல இருந்து ஆரம்பிச்சிருவோம். நான் வரேன். வாசல் இந்த பக்கம். ஓஹோ, கலாய் பூசனாளா? டேய், சொல்லிட்டியா? சம்போ மகாதேவா, சாம்பா சதா சிவா, சம்போ மகாதேவா, சம்போ. இந்தப்பா முருகா, புறம்போக்கு நிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் உன்னுடைய திட்டம் நிறைவேறும். அதுக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரியும். அது யாரப்பா? வேற யார்? நந்தி மாதிரி இருக்கிறியா நீதான். டேய், இருங்க, அவன் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. எங்க திட்டங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது நீங்க தான். அட கடவுளே, நான் என்னப்பா பண்றது? மனு எழுதி கொடுத்தேன், அதை சர்க்காருக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். உத்தரவு வந்ததும் புறம்போக்கு நிலத்தை சட்டப்படி நீ சாகுபடி பண்ணிக்க. நான் வேண்டாம்னு சொல்றேன். மனுவை சர்க்காருக்கு அனுப்பி இருந்தால உத்தரவு வரும். அவன் அனுப்புறேன்னு சொல்றியா? அது உங்க மனசாட்சியை கேட்க வேண்டிய கேள்வி. பட்டாமணியாரே, நாங்க எழுதி கொடுத்த மனுவை கிழிச்சு போட்டுட்டு உத்தரவு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லி ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டீங்க. நீ அனாவசியமா சந்தேகப்படுற. இல்ல, அவசியத்தோட தான் சந்தேகப்பட்டு தாலுகா ஆபீஸுக்கு போய் எங்க மனு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னா? அது மட்டும் இல்ல, நாட்டை கழனி ஆக்கிறதுக்கு
அரசாங்கமே ஆதரவு கொடுக்க தயாரா இருக்குன்னு தாசில்தாரே எங்கிட்ட சொன்னார். சும்மா கயிறு விடாத. அது உன் வேலை. வாய மூடா. ஏன் மச்சான் ஜவ்வு மாதிரி விஷயத்தை போட்டு இழுக்கிற? கௌரவமா ஒரு மம்முட்டி எடுத்துட்டு போய் அங்க வெட்டு, இங்க ஏன் வெட்டி விடுற? உதைக்க நான் பாரு. யோசிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னப்பா யோசிக்கிறது? ஒரே வார்த்தை, உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் புறம்போக்கு நிலத்தில் அடி எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் நான் காத்திருக்கலாம், ஆனா காலமும் பள்ளிக்கூடமும் காத்திருக்காது. உத்தரவு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, கட்டடத்தை பழுதுபார்க்க அந்த கட்டாந்தரை நான் உழுதே தீர்வேன். சட்டத்தை மீறது குற்றம். சட்டத்தை நீங்க சரியா புரிஞ்சிருந்தா என் திட்டத்துக்கு குறுக்க நிப்பீங்களா? டேய், நான் யார் தெரியுமில்ல? ஏன் யார் சும்மா உடம்ப போட்டு அலட்டிக்கிறேன்? ஏதோ பட்டாமணி மாச்சே, ஊருக்கு பெரிய மனுஷன் ஆச்சேன்னு மரியாதை காமிச்சா அதை காப்பாத்திக்க தெரியலையே. ஒருவரையும் கொல்லாமல் சொல்லேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மழை வரும்போது எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வாங்க 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 எல்லாரும். நம்ம பள்ளிக்கூடத்து நிலைமையோ இப்படி இருக்கு. பட்டாமணி என்னடான்னா, நாங்க எழுதி கொடுத்த மனு சர்க்காருக்கு அனுப்பாம அதை கிழிச்சும் போட்டுட்டு எங்களை ஒரு கை பாக்குறேன் அப்படிங்கிறாரு. அவன் கிடக்குறான், மிஞ்சினா கெஞ்சுவான், கெஞ்சினா மிஞ்சுவான். நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. யாராவது அதிகாரி இருந்து கேட்டா அப்புறம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. என்ன? ஊரை ஒன்னா கூட்டி விஷயத்தை எடுத்து சொல்லி முதல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து அமைக்கணும். ஊருக்குள்ள நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த பஞ்சாயத்து மேற்பார்வையில் தான் நடக்கணும். தங்கமான யோசனை. அந்த மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகம் நடந்தா இப்படி பள்ளிக்கூடம் விழுந்திருக்குமா? பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைங்க, கோயில், குளம், சத்திரம், சாவடி எல்லாத்தையுமே சீர்திருத்தணுங்கிற நோக்கத்துல தான் நான் இதை சொல்றேன். முக்கியமான காரியம். முதல்ல இதை செய். உதவிக்கு ஊக்கத்துக்கு நான் இருக்கிறேன். அது போதுங்க, நான் வரேன். சரி. இருக்க சொல்லுங்க. முருகா, இரு. தேவர் பஞ்சாமிரத கொடுத்து அனுப்பியிருக்காரு, சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஐயா, களத்து மேட்டுல நெல் வாங்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதை வந்துட்டு முருகா, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு போ. கமலம், வா. இப்படியே சாப்பிடுறீங்களா? கையில போடுங்க. போதும் போதும், அப்புறம் திகட்டிடுங்க. திகட்டாது, இது தேவாமிர்தம். இருந்தாலும் போதும் 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 போதும். அந்த முருகனுக்கும் உங்களுக்கும் பேர்ல மட்டுமல்ல, இன்னும் சில பொருத்தமெல்லாம் இருக்கு. எப்படி? அந்த முருகனுக்கு பக்தர்கள் ஏராளம், இந்த முருகனுக்கு நண்பர்கள் ஏராளம். அந்த முருகன் பக்தன் அருணகிரியை காப்பாத்தினாரு, இந்த முருகன் மாணவன் அருணகிரியை காப்பாத்தினார். அந்த முருகனுக்கு வேடுவ வள்ளி, இந்த முருகனுக்கு விவசாய வள்ளி. அவருக்கு இன்னொரு மனைவி தெய்வ யானை. இவருக்கு நல்ல வேளை, இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் தப்பினேனே. விதிக்கு யார் தப்ப முடியும்? அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குமோ யார் கண்டது? ஓஹோ, என்னை பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். வள்ளியை எப்ப வேணாலும் தைரியமா எனக்கு கட்டி கொடுக்கலாங்க. எப்ப வேணாலும் கட்டி கொடுக்கலாம்னு சொன்னீங்க பாருங்க, அது சரியான வார்த்தை. புரியலையே. முருகன்னா இளமைன்னு அர்த்தம், ஏன் அழகுன்னு கூட சொல்லலாம். நீங்க எப்பவும் இளமையோடும் அழகோடும் இருப்பீங்க. அதனால வள்ளிய இன்னும் 10 வருஷம் பொறுத்து கூட உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். அடேங்க அப்பா, 5ஆம் கிளாஸுக்கே இந்த போடு போடுறீங்களே. நான் வர்றேங்க. அடிக்கடி வாங்க, ஓ, ஆறுதலா இருக்கும். வள்ளிக்கு வரேங்க. ஐயா, நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நம்ம ஊர்ல பஞ்சாயத்து வேணுங்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க.
ஏங்க எல்லாரும் கைய வச்சிருக்காங்க, நீர் மட்டும் என்னங்கண்ணா? தூக்குங்கண்ணா. மச்சான் கைய உண்ணுதானே தூக்க கேட்கான். என்ன முறைக்கிற? வீட்டுக்கு வந்து என்ன வெட்டு, இப்ப ஊரோட ஒட்டு. ஐயோ கைய வசத்து, நீ வசரு. சந்தோஷ். ஐயா நல்ல சிவம், நீங்க கணக்கு பிள்ளை, ராஜம்மா, மேல வீட்டுக்கார செல்லப்பண்ண, சிங்கப்பூர் சிவலிங்கனாரு ஆக இந்த 5 பேரும் தான் பஞ்சாயத்தை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அப்ப தலைவரே வேற யாரு? இந்த கிராமத்திலேயே படிச்சவரு, பட்டம் வாங்கினவரு, தினமும் பத்திரிக்கை பாக்குறவரு, யாராவது மேலதிகாரி வந்தா அவங்க கிட்ட திறமையோட பேசக்கூடியவரு நம்ம முருகன் ஒருத்தர் தான். அவருதான் இந்த பஞ்சாயத்துக்கு தலைவரா வரணும்னு நான் விரும்புறேன். நான் அதைத்தான் நினைச்சேன். மன்னிக்கணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தொண்டனா தான் விரும்புறேன். எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். எப்படியும் இந்த கிராமம் முன்னுக்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த வம்பெல்லாம் எதுக்கு? யாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா அந்த பாரத்தையும் அடியேனே சுமந்துக்கிறேனே. நீ தலைவனா அலையற? எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா பணமும் பதவியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா சர்வாதிகாரம் தான் தோன்றும். அது யாருக்கு நல்லதும் இல்லை. ஆமா பை, ஏற்கனவே உமக்கு 1000 வேலைகள், இதெல்லாம் எதுக்கு உமக்கு? நீங்களே வேற யாரையாவது நியமிச்சிடுங்களேன். என்ன கேட்டா நானும் அப்படித்தான் அபிப்பிராயப்படுறேன். அப்போ நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து முதல் தலைவர் நம்ம சிங்கப்பூர் சிவலிங்கனார் தான். மச்சான் தலையை தூக்கு, மாலை உனக்கு இல்ல, போடுறத பாரு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்காக புறம்போக்கு நிலத்தை விடலாம்னு இருக்கோம். அதுக்கு அனுமதி கொடுக்கறது வழியா பஞ்சாயத்தினுடைய வேலையை ஆரம்பிச்சு வைக்கிறோம். செய்வோம். நன்றி. முருகா, உன் விருப்பப்படி அனுமதி கொடுத்தாச்சு. அப்பா சிவலிங்கனார், தீர்வுத்தவாதி முருகன், பாட்டாளிகள், பஞ்சாயத்து. சிங்காரம், இன்னுமா நான் தலையை வைக்கிறேன்? ஆச்சு, வச்சாச்சு. ஏய் அஞ்சலே, நீதான் சீதை வேஷம் கட்டுறேன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எந்திரியா, அப்பா கண்டாருன்னா? கண்டாரண்ண என் கனகமணி பட்டகமே. ஏண்டா வேஷத்தை போடாம வசனமா பாடம் பண்ணிட்டு இருக்க? யார் அவன்? முழுசா பாடம் பண்ணிட்டு முடிவா வர்றேன்னு. ரொம்ப அக்கறை உள்ள பையன். மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுக்கிட்டு தான் வருவேங்க. அள்ளி பிடிச்சது போன்று என்ன ஆனந்தம். கண்ணன் முடியாளிய கருங்குடலாளே, சிங்காரா, அண்ணன் அடையாளே, மின்னல் இடையாளே. சிங்காரா, உங்க ஒப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான்? இந்த பாடம் ராவணுக்கு கிடையாது. கதவு கிட்டே நிக்கிறான் போல் இருக்கு. சொந்தமா கற்பனை பண்ணி பேசினாப்புல இருக்கு. புத்திசாலி, முன்னுக்கு வரவன் பாரு. அதான் முழுசா கதை சாத்திக்கிட்டான். சாத்திக்கிறத கூட்டிக்கிட்டோம். வெளிச்சத்தை கேட்டா பாடத்தை கிடைஞ்சது. கற்பனையால கதவைத்தான் சாத்திக்கணும். சிங்காரம் வந்துட்டேன். அந்த ரெண்டமெல்லாம் மடங்கிட நடுங்கிட கண்ட பேர்கள் எல்லாம் புரிங்கிட நடுங்கிட. அந்த ரெண்டமெல்லாம் மடங்கிட நடுங்கிட கண்ட பேர்கள் எல்லாம் புரிங்கிட நடுங்கிட. வீரன் உதவட வழக்கம் சூரன் முடிமன்னரின் தலைதனையே பொடித்திருக்கும். முடிமன்னரின் தலைதனையே பொடித்திருக்கும். ராவண மகாராஜன் வந்தே, நகரமே நடுங்கிட ராவணன் வந்தே. ஏண்டா வந்த? 9 தலையில மீசை இருக்க, ஒரு முகத்துல மீசை இருக்கா? பஞ்சார நான் மறந்துட்டேன். கொஞ்சம் நான் மீசையை ஒட்டிட்டு வந்துடுறேன். ஒட்டத்துக்கு நேரம் இல்லை, ஒத்திக்கு நடக்குதா? தலையை கட்டி விடு. ஐயோ ஐயோ, இது என் சொந்த தலை, கணக்காத வாசி. ஒரு நாள் ஒத்திக்க ஒழுங்கா நடந்ததே கிடையாது. இல்லையா, அது சரியா நடந்துகிட்டு தானே இருக்குது. கதையங்களா? கம்பனை கேட்க வேண்டிய கேள்வி என்ன ஏன் கேட்கறீங்க? கரும கரும கதாயுதங்களா? கதாயுதம் ஏன்பா கத்துறீங்க? சரி பாருங்க. கட்டை வரைஞ்சு கட்டி கருங்கத்தை சுங்கம் விட்டு பட்டை சேலத்தை கட்டி கந்தரகாந்தம் பட்டுடுத்து சீரா சீராட்டி வந்தே கஞ்சவதம் போ சீரா சீராட்டி ராவண வேஷத்துக்கு நான் நாயக்கலாமா? ஐயோ, ராவண சபைக்கு வர மாதிரியா வரான்? ராவுத்தர் குதிரோடி ஓடிக்கிற மாதிரில வந்துகிட்டே இருக்கான் கூட. பாச்சாரே ஓட வெளியே. ஐயா, அப்பா, இவரே ராவண வேஷம் போடுதுப்பா. இது யாரும் இப்படி பேசுறது? இல்லையேப்பா, நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானேப்பா இருக்கு. இவர் நல்லா பாடம் பண்ணிட்டாருப்பா. ஆமா வாச்சாரே, இந்த சீதை எனக்கு கத்துக் கொடுத்த பாடத்திறனா வேற எந்த போதகிட்ட போய் சொல்லுவேன்? வாச்சாரே, காலாகாலத்துல ஒரு பந்தரம் போட்டு
பக்க மேடங்கள் கொட்ட நான் மேடை யாருனாலும் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து ஆழ மாத்திரங்கிறிய இது நல்லா இருக்குதா? ஆமாப்பா, இவர் நல்லா நடிச்சு முடிச்சு உங்க ஆசீர்வாதத்துக்கு பெறணும்னு தப்பா துடிக்கிறாரு. சரி, ஏன் வெக்கப்படுற? தான் காணும். நீங்களா? என்ன தைரியம்? நான் வள்ளி நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. தவறா நினைக்காதீங்க. நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரியா? நினைச்சது மின்மினி, பிடிச்சது நட்சத்திரம். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, வந்து வர்ற வியாழக்கிழமை நீங்க சந்தைக்கு போறீங்களா? ஆமா. எங்க வீட்டு மயிலைக்கு ஜோடியா இன்னொன்னு வாங்கிட்டு வர முடியுமா? ஏன் இப்ப இருக்கிற ஜோடிக்கு என்னவா? ஒண்ணு கருப்பு, இன்னொன்னு வெள்ளை. பொருத்தமே சரியில்லையே. ஆனாலும் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. மத்தவங்க பார்வைக்கு அப்படி இருக்கு. ஆனா உண்மை எனக்கு தானே புரியும். எனக்கும் புரியுது. நான் புண்ணியம் செய்தோம். நான் பாவம் செய்ய தயாரா இல்லை. உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க தான் என்ன கட்டிக்க போற புருஷன்னு நினைச்சு உங்களை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா வயசான ஒருத்தருக்கு என்ன 2ஆம் தாரமா கல்யாணம் செய்து கொடுத்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? நீங்க சொல்றது நியாயம் இல்ல. ஒரு குடும்பத்துக்கு தலைவி நீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. வள்ளி வந்துட போறா. வரமாட்டேன். இன்னைக்கு காலையில வள்ளி நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு என்ன உங்களை சந்திக்கணும், பார்க்கணும், பேசணும் போல இருந்தது. அதுக்கப்புறம் தான் வள்ளிக்கு வேலை கொடுத்து வீட்டுல வச்சுட்டு உங்க கவனத்தை கவர்றதுக்காக அவ உடையில நான் இங்க வந்தேன். நீங்க பேசுறது முறையா சரியான நீங்களே நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து என் மனசோட நான் எவ்வளவு போராடி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, நல்ல சிவன் குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்துக்கு உங்களால கலங்க ஏற்படக்கூடாதாமா. இந்த புத்திமதிகளை கேட்கவா நான் இங்க வந்தேன்? நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் செய்யணும். நீங்க என் அத்தை, அதை மறந்துடாதீங்க. இல்ல, நான் உங்க கமலம். உங்க கமலமா? என்ன இது? கடைசியா சொல்றேன், இதோட நீங்க திருந்துங்க, இல்ல உங்க வாழ வீணாயிடும். டாக்டர் நில்லுங்க, நில்லுங்க. தற்செயலா வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஒரு கூத்து நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா, ஜோடி பொருத்தம் சரியா இல்லைன்னு மாடு நுகத்தடியில இருந்த கைட்டிக்க பாக்குதா? வயசு கோளாறு. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உலகம் கெட்டு போச்சு. பாவம் நல்ல சிவம். கடவுளே, இது என்ன சோதனை? முருகனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசு சலனப்படுது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் அறிவு பேதலிக்குது. ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவன் அழகுக்கு நான் அடிமை ஆயிடுறேனே. கடவுளே, கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்ய தூண்டுற இந்த கெட்ட எண்ணம் எனக்கு ஏன்? ஏன் இந்த கேவலமான புத்தி? ஏன் இந்த பலகீனம்? சிங்காரா, சிங்காரா, நான் தூங்குறேன்னு நினைச்சிட்டியா? ஆளை எழுப்புறியா? என் பேர் என்ன சிங்காராவ? டீயா நானா? எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கியா? நான் ஒருத்த வளர்றேன் கூட, அது வேற வளரணுமா? ஐயோ ஐயோ, ஒரு நல்ல நாயை புடிச்சு குடியான்னா. உன் புத்தி எங்க போகும்? ராமாயண சீதை மான புடிச்சார சொன்னா, நீ தெருக்கூத்து சீதை தானே, நீ நாய் தான் புடிச்சார சொல்லுவ. கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஒண்டி கட்டியாவா இருப்பேன். உண்டி கட்டியாவா? அப்ப கல்யாணம் ஆனவனே என்ன வீட்டை விட்டு ஓட்ட போறியா? அட அதுக்கு இல்லையா, பாரு, நீ வேலை விஷயமா வெளியில போயிட்டீன்னா அப்புறம் எனக்கு காவலுக்கு ஒரு நாய் வேண்டாம். உயர்ந்த பொருள், உனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது? கடை என்னையா அனுமார் மாதிரி தாவற? கேளு, யார பார்த்தா அனுமார் மாதிரி இருக்குன்னு. அதையே சொல்லுக்கிறேன், உங்க ஒப்பன் சொத்த கீழே போன. இது வேற கதை. ஆமா, நீ என்ன உரிமையை வச்சு என்ன கதையில வச்சு வாங்கணும் வாங்குற? ஆமா, என்னமோ கல்யாணம்னு சொன்னீங்க, நம்ம கல்யாணம் தீர்மானம் ஆகி போச்சா? ஆமா, பின்ன என்னையா கட்டில உட்கார அளவுக்கு வந்துட்டேன். கண்டிச்சு பேசுறேன், கஞ்சிய கொண்டா பாலை கொண்டா அப்படின்னு கார்வார் பண்றியே. புருஷனுக்குள்ள பாதி அதிகாரம் இருந்தா உனக்கு வந்தாச்சே. தாலியும் கல்யாணம் செய்யற தவறுக்கு பேரு தான் கல்யாணம்னு. எப்பவோ சாக போறேன், எப்படி சத்தான கல்யாணத்தையா பண்ணிக்கோ விடு. அப்படின்னா கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு ஆபத்தா தெரியுதா? உனக்கு தெரியலையா? போயா.
என்னால வர முடியல. அஞ்சல ஐயோ கைய விடியா, எங்க அப்பா வந்தாங்கன்னா ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டார். சொல்லு, ராவண சீதை ஒத்திக்க நடக்குதுன்னு சொல்லி. அஞ்சல ஆரங்க ஆரம்பு. என்ன இது? அசுரக்காதல். யார் மணியம் தவையா அங்கேயே பாத்துக்கிட்டீங்க, உள்ள வாங்க. சரி, கதை மாறிடுச்சு. எது மாறிடுச்சு? கதை சீதை ராவணகிட்ட சிரிச்சு பேசிட்டு நாய் கேக்குறான். நாய் கேக்குறாளா? எவன் எழுதின ராமாயணம் அது? சிங்காரம் உள்ள எழுதிட்டு இருக்கான், போய் பாருங்க. கண்ணே போயிட. சீதா பிராட்டி இளங்கரை என் கிளியே. என் தந்தை ஜனகர் கேட்டால் அவன் ஏன் கேட்கிறான்? நான் கேட்கிறேன். கொப்ப கேட்டா ராவண வேஷம் குத்தவங்களுக்காக சீதை அதான என் மகன் அவரைக்கும் நினைப்பா. ஐயோ ஐயோ, என்ன இது? தண்ணி அடைக்கிறா, கண்ணு தெரியல. தண்ணி அடிக்காத, திறந்து முடியா. பேசாம போறியா? பல்ல உடைக்கணுமா? என்னது பல்ல உடைக்கிறா? முருகன் கிட்ட சொல்லி போடுவேன். என்னது முருகன் எடுத்து சொல்லியா? போய் சொல்லி கூட்டிட்டு போ. சொல்லிக்கிட்டே இருக்கேன். கைய விடுறாங்க, கைய படப்பிக்கிறோம். சோமண்ணே எல்லாரும் ஓடியானோ ஓடியானோ என்றால் மம்டியத்து வெட்ட வரா. மேலாண்டபுரத்துல இருந்து நம்ம வயல்ல பாஞ்சுக்கிட்டு இருந்த தண்ணியை தடுத்து நிறுத்திட்டானுங்க. நல்ல சிவத்தோட பண்ணையாளுங்க. அப்படியா? எப்படி நிறுத்தம் தம்பி, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதைத்தான் நானும் சொல்றேன். முருகா, வேலைக்காரங்களை கோவிச்சுட்டு என்னப்பா பிரயோஜனம்? அவங்கள இப்படி செஞ்சிருக்காங்க. நான் நம்ப தயாரால, நீங்க போய் சொல்றீங்க. என்னப்பா இது? ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பொய்ன்னு சொல்லிட்டியே. சந்தேகம் இருந்தா அந்த கமலத்தை போய் கேட்டுப்பாரு. அவங்க கேட்ட நாங்க ஏன் போய் கேட்கணும்? ஏய் வா, மடையை திறந்து விடும். என்ன நடக்குது? ஏப்பா என்னமா இதெல்லாம்? தம்பி, என்னப்பா வீண் தகராறு? நம்ம போய் கமலத்தையே போய் கேட்போம். நான் எதுக்கு மாவட்டு கேட்கணும்? நீ கேட்க வேண்டாம், நான் போய் கேட்கறேன். நீ அம்மா, வாப்பா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுமா. நான் சொல்லபடி கேட்கறியா இல்லையா? நீ வாப்பா. பாரு பாரு, நல்லா பாரு. போ போ, உனக்கு பின்னாடியே நானும் அங்க வருவேன். உங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சு நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்க. என் மனசாட்சி மேல ஆணையிட்டு சொல்றேன், இனிமே நான் எந்த வித தவறு செய்ய மாட்டேன். இது சத்தியம். அம்மா, அத்தையும் அவரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? முருகனா? ஆமாம்மா. பார்க்க முடியாது, நீ வெளியே போ. கமலா, கமலா, கதவை தர. உன் பேரை சொல்லி ஒரு விவகாரம் நடக்குது. அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கதவை தர. கமலா. முடியாது, என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. உங்களை பார்க்கவோ பேசவோ நான் இப்ப தயாரா இல்ல. உடனே போயிருங்க. அம்மாவும் பிள்ளைங்க இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது. வாங்க வாங்க, சீக்கிரம். கேட்டீங்களா சொன்னத? அவங்க முடிவை மாத்திக்க முடியாதா? இவங்க என்ன மாத்துறது? நானே மாத்துருவேன். ஆனாலும் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் மதிப்பு கொடுத்தே ஆகணும். வாங்க. அத்தை, அவசரப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட சொல்லி பாக்குறேன். வள்ளி, இனி இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது உங்க அம்மா சொல்லிட்டாங்க. மதியாதா தலைவாசம் விதிக்க வேண்டாங்கிற பழமொழி எனக்கு தெரியும். உங்க அம்மா கிட்ட சொல்லு. வாங்கம்மா. இத பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொல்றதை கொஞ்சம் வள்ளி, இது குடும்ப விஷயம் இல்ல, ஊரார் விஷயம். எனக்கெல்லாம் ஒரு சொல்லே போதும். ஏமா இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. அம்மா, அவங்க போயிட்டாங்க, கதவை திறங்க. என்னம்மா இது? வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே போக சொல்லி அவமானப்படுத்திட்டீங்களா? நிலத்துல பாயிர தண்ணிய நீங்க தான் தடுக்க சொன்னீங்களா? அது நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் அம்மாவுக்குள்ளே இங்க வந்தாங்க. இது ஒரு தப்பா? ஏமா பேசாம இருக்கீங்க? இந்த நிலைமையில என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. உங்க அப்பா வந்துதான் பதில் சொல்லணும். அப்பா இருந்திருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. வள்ளி, இது உன் கல்யாண விஷயம் இல்ல. பேசாம நீ போ. அம்மா போ.
கமலம், பயப்படாத. உனக்கு பாதகமா வரல, சாதகமாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒரு ஓலை கூட அசையாது. எல்லாருடைய ஜாதகமும் என் கையில இருக்கு. இத பாரு கமலம், உன்னை சுத்தி நான் ஒரு கோடு போட போறேன். அந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் ஆத்தங்கர ரகசியம் என் மனசுக்குள்ள அறியே இருக்கு. அதாவது ஐயோ, கொஞ்சம் மெல்ல பேசுங்க. வள்ளி இருக்கா? வள்ளி வந்தா அதுக்கு தகுந்தபடி வார்த்தை மாறும். சரி, என்ன விஷயம்? உட்காருங்க. கமலம், நல்லா கவனி. என் மச்சனை சிங்காரத்துக்கு வள்ளியை கட்டி வைக்கணும்னு எனக்கு வெகு நாளாகவே ஒரு ஆசை. என்ன? ஆமா, ஆனா அதுக்கு முட்டுக்கட்டியா நிக்கிறவன் அந்த முருகன். அதே முருகன் உனக்கும் எதிரியா இருக்கிறான். வள்ளிய முருகன் வலையிலிருந்து மீட்டு சிங்காரத்துக்கு கட்டி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. முருகனால உன் வாழ்க்கை பாதிக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன சொல்றேன்? வள்ளிய முருகன் கட்டிக்க முடியாதபடி செய்யணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நானும் தீர்மானிச்சேன். பலே, அவன் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவை துண்டிச்சாதான் நான் நல்லவளா வாழ முடியும். கமலா, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். யானைக்கும் அடிசருக்கும் ஏதோ இடமேல ஏற்படுற சபலம். அதே சமாளிக்கிறதா ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த வகையில நான் உன்னை பாராட்டேன். ஆக ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டோம். கொள்கை வேறானாலும் குறிக்கோள் ஒண்ணு. கமலா, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறேன். என்னது? உன் பேரை சொல்லி தண்ணி தடுக்க சொன்னது நான் தான். எதுக்காக அப்படி செய்தீங்க? ஏன் அப்படி செஞ்சேனா? முருகன் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் கலகம் மூட்டி உறவை கெடுத்து பகையை உண்டாக்கத்தான். பாதி பலிச்சிட்டது, இன்னும் பாதி பஞ்சாயத்துல பலிக்க வச்சிடுவேன். முருகன் பஞ்சாயத்துக்கு தான் போயிருக்கான். தெரியும், நீயும் அங்க வந்தாகணும். என்ன? நானா? அவரு ஊர்ல இல்லாத போது பஞ்சாயத்துக்கு நான் எப்படி? இத பாரு, உன் புருஷன் ஊர்ல இல்லைங்கிற அந்த சின்ன விஷயத்தை வச்சுதான் நான் இவ்வளவு பெரிய திட்டத்தையே தயாரிச்சிருக்கிறேன். இத பாரு, நீ பஞ்சாயத்துல வந்து சொல்ல வேண்டியது தண்ணீர் தடுக்க நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். கமலா, நம்முடைய திட்டம் நிறைவேறணும். முருகனுடைய கொட்டை அடங்கணும். புரிஞ்சுதா? நான் வர்றேன். என் தவறுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. இனி என் வாழ்க்கை நமச்சிவாயன் கையில. இவர் சொல்றபடி ஆடுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. தண்ணியை நீயா தடுத்தியா இல்ல அப்படி யாராவது தீயச்சுரை தடுத்தியா? எங்க எஜமானியமா தான் சொன்னாங்க. ஏமா அப்படியா? ஆமா. ஏமா, முருகன் ஈடுபட்டிருக்கிறது பொது காரியம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பொது காரியத்துக்காக தர்மம் செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா சீம உரம் கலந்திருக்க எங்க வயல் தண்ணிய பலவந்தமா பாய்ச்ச நினைக்கிறது அநியாயம். எது அநியாயம்? சீமோரங்கள் அந்த தண்ணியாது எங்க வயல்ல முதல்ல முறைப்படி பாய வேண்டிய தண்ணி தடுத்து வச்சுட்டு ஏன் இப்படி போய் சொல்றீங்க? தம்பி, நீ பேசாம இரு. அதான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. உண்மை சொல்ல வேண்டாமா? இந்த வழக்கில பிரதிவாதியான நல்ல சிவம் பஞ்சாயத்துல ஒரு மெம்பர். அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரையே வச்சு விசாரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். தேவையில்ல, மெஜாரிட்டி, அதாவது அதிகபட்ச மெம்பர் தான் இருக்கிறோம். நானே ஒரு முடிவுக்கு வருவோமே. ஆமா ஆமா, நல்ல சிவம் ஒரு மாதம் கழிச்சு வரான்னு வச்சுக்கோம். அது வரைக்கும் நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தா முருகனுடைய வேலை என்ன ஆகிறது? சுத்தி வளைக்கிறத பார்த்தா கடைசியில கமலம் தான் குற்றவாளின்னு சொல்லுவீங்க போல் இருக்க. வேற விசாரணைன்னு நல்லா விளங்கிடுச்சு. இந்த மாதிரி குற்றவாளி. என்ன? நான் குற்றவாளியா? ஐயா, எனக்கு வேண்டியது நிலத்துக்கு தண்ணி. அதுக்காக யார் மனசும் புண்ணாகும்படி தீர்ப்பு இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேங்க. பொது ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொது காரியத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு விரோதமா தேவை தீர்ந்து போனதுக்கு அப்புறம் கூட வேணும்னு வயல்ல தண்ணி தேக்கி வச்சுக்கிட்டு வம்பு பண்ண குத்தத்துக்காக நல்ல சிவன் வீட்டுக்கு 5 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அபராதத்தை உடனே கட்டிட்டு மடைய தொடர்ந்து தண்ணீர் விடணும்னு உத்தரவிடுறேன். நீங்க எல்லாம் போகலாம். வள்ளி, அம்மா எங்கம்மா? மேல இருக்காங்க. கமலா, கமலா, ஏன் அழுகிற? என்ன விஷயம் சொல்லு. நடந்தது நடந்துடுச்சு. அதையே நினைச்சு பொழுது நீக்க அழுதுட்டு இருந்தா எப்படி? விட்டு தள்ளு. போய் நமச்சிவாயம்,
இங்க என்னதான் நடந்தது நீராவது சொல்லி தொலையும். அப்படி ஒண்ணும் பிரமாதமா நடக்கல. உங்க சம்சாரத்தை வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டான். என்ன என் சம்சாரத்தை திட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உடையவன் இந்த காரையூர்ல எவன் இருக்கான்? வேற யாரு? உங்க பக்கத்து வீட்டு பையன் தான். யாரு? முருகனா? ஏன் கமலம்? இத பாருங்க, சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா 4 வார்த்தை பேசிட்டான். ஏன் பேசினான்? கமலம், நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது? நம்ம நிலத்துல இருக்கிற சீம உரம் கலந்து தண்ணிய புறம்போக்கு நிலத்துக்கு முருகன் பாய்ச்சிறான்னு கேள்விப்பட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யலாம்னு சொன்னேன். நியாயம் தான். அப்புறம் நம்ம பண்ணை ஆளுங்களும் தண்ணிய வீணாக்காம மடைய அடைச்சிட்டாங்க. அது தப்புன்னு முருகன் பஞ்சாயத்துல பிராது கொடுத்து 10 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன நிறுத்தி கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களோட கொடுத்துட்டான். என்ன இது? எத்தனையோ தலைமுறையா இந்த வட்டாரத்துக்கே எடுத்துக்காட்டா வாழ்ந்து வர்ற நலசிவத்தினுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை பஞ்சாயத்தார் முனையில கொண்டு போய் நிறுத்திட்டான் ஒருத்தன். அதோட விட்டான் 5 ரூபாய் அபராதமும் போட வச்சுட்டான். என்ன இது? அபராதம் போட வச்சுட்டானா? அது நீ கட்டினியா? ஆமா. அட சரிதாயா, 5 ரூபாய் தானே, இதுல நான் குடியா முழுகிட போகுது. என்ன சொன்னீர்? 5 காசு அபராதமானாலும் என் மானம் போச்சியா? என் மானத்தை காப்பாத்த 5000 செலவு செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நேத்து பிறந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தமா? இருக்கட்டும், அவனுக்கு என்ன பண்றான் பாரு. அட சரிதான் விடும் ஐயா, பொண்ணை வேற அவனுக்கு கட்டி கொடுக்க போறேன். இந்த சமயத்துல பூஜை இருக்கு. பொண்ணை கட்டி கொடுக்க போறான் அவனுக்கா? என்ன முட்டாள்னு நினைச்சு போட்டீரா? சரி சரி, உங்க பொண்ணு கல்யாண விஷயம் உங்க சொந்த விஷயம். நான் ஏதோ தெருவுல போயிட்டு இருந்தேன், நீர் வந்திருக்கிறதா தெரிஞ்சது. விசாரிச்சுட்டு போலான்னு வந்த இடத்துல விவகாரம் பேசும்படியா போச்சு. நான் வர்றேன். சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கல்ல? அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி எதையும் தீர்மானிச்சிடாதீங்க. எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அண்ணா, இப்பதான் ஊர்ல இருந்து வர்றீங்களா? போதும், உங்க போலித்தனம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஓஹோ, வளர்த்த கடா மாறல பாய்தா? இதுக்கு தான் பஞ்சாயத்து அமைச்சியா? உன் பஞ்சாயத்துக்கு முதல் பலி என் குடும்ப கௌரவம் தானா? அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டது யாரு? நானா நீயா? நிதானமா நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. ஆமா, நான் நிதானம் தப்பி போய்தான் இருக்கேன். ஏன்னா என் மானத்தை நீ வாங்கிட்ட பாரு. அண்ணா, தயவு செய்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவன் நான் ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. உண்மையிலேயே என் குடும்பத்துல உனக்கு அக்கறை இருந்தா நான் ஊர்ல இல்லாத சமயத்துல கமலம் பஞ்சாயத்தார் முன்ன தலைகுனிஞ்சு இருக்க வேண்டி வருமா? அபராதம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உன் மகன் கொண்டு போய் விட்டுட்டானா? இது எத்தனை நாளைய வஞ்சம்? தவறு. விவரமா எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனாலும் பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுக்க என் உணர்ச்சிகளை நானே கட்டுப்படுத்திக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, எனக்கு வேண்டிய நிலத்துக்கு தண்ணி அது கிடைச்சா போதும். இதனால யார் மனசும் கஷ்டப்படும்படியா இருக்க வேண்டாம்னு அப்பவே நான் பஞ்சாயத்துல சொன்னேன். உண்டா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஓஹோ, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருக்கியா? அந்த மாதிரி வேடிங்க வம்சத்துல இந்த முருகன் பிறக்கல. தம்பி, நீ பேசாம இரு. இத பாருங்க, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நாங்க இந்த நேரத்துல இங்க வந்ததே தப்பு. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை அவமானப்படுத்திட்டு சமாதானப்படுத்துறியா? உன்னை சொல்லி குற்றம் இல்ல. உன் மகனுக்கு என் பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. எனக்கு வேணும். என்னது ஆளாக்குறதா? ஓஹோ, உங்க கணக்கு அப்படியா? இது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா உங்க அந்தஸ்தை ஆசையும் பதவியும் நினைச்சு பூன்னு ஊதிட்டு போயிருப்பேன். டேய், உன் வாய் வச்சு தெரியும் எனக்கு. வார்த்தை தவறுது. ஆமா, எச்சரிக்கை. தம்பி, என்ன இது? உன்னை விட வயசுல மூத்தவருங்கிறது மறந்துட்டு எதுக்கா பேச? வயசுல மூத்தவருங்கிறதுக்காக என் சுயமரியாதை இழக்க சொல்றீங்களா? டேய், நிறுத்துடா. நிறுத்தி ஆக்குமா? அப்பா, என்ன பையன்? அப்பா, வாங்கப்பா, உள்ள போலாம். முருகா, இரு உன்னை சொல்றேன். அப்பா, என்னப்பா இது? வந்த உடனே இப்படி ஒரு வம்பா? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு அவசரம் கூடாது. வள்ளி, என் கோபத்தை கிளறாத. முருகன் இன்னிலிருந்து எனக்கு விரோதி. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றது என்ன? முருகன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் இருந்த பழைய தொடர்பும் புதுசா ஏற்பட போற உறவும் இதோட அருந்து போச்சு. அம்மா, உங்களுக்கு தெரியாது, இந்த தொடர்பு இன்னைக்கு நேத்துக்கு ஏற்பட்டதில்லை. எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாலே ஏற்பட்டது. வள்ளி, இங்க பாரு. இனிமே அவனை பார்க்க கூடாது, பேசவும் கூடாது, தெரியுமா? அப்பா, ஐயோ, என்னால இதை நம்பவே முடியலையே. கமலமா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா? ஆமாமா, அவங்க இஷ்டத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னு தான் என்ன பழிவாங்க இப்படி திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்பா, இது வேற யாருக்கும் தெரியாது? தெரியாதே, வள்ளிக்கிட்ட கூட நான் சொல்லலையே. நல்ல காரியம் செய்து. அம்மா, இப்போ உங்ககிட்ட சொன்னது கூட உங்க அனுமதி வாங்கத்தான். அனுமதியா? எதுக்கு? வள்ளியோட அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லி அவருக்கு நம்ம மேல உண்டாயிருக்கிற தப்பான எண்ணத்தை போக்கத்தாமா. ஏன்பா, இது அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னமா நடக்க போகுது? என் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாரு, அவ்வளவுதானே. அதோட போயிடுமா?
அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கமலம் உயிரோட இருக்க முடியுமா? நல்ல பிள்ளை நீ. வேண்டாம், இந்த எண்ணத்தை அடியோட மறந்துடு. அப்படின்னா அவருக்கு நம்ம எப்பவுமே விரோதியா இருக்கணுங்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலைப்பா. நாம வேணும்னாலும் கஷ்டப்படுவோம், நம்மால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வேண்டாம். அவ தலைவிதியை அவளே அனுபவிக்கட்டும். நீ பேசாம இரு, நமக்கு என்ன? ஏமா இந்த பொல்லாத நிலைமையை எத்தனை காலத்துக்கு தாமா பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் பொறுத்துக்கு தான் வேணும். அம்மா இப்படி பாருங்கம்மா, வள்ளி கழுத்துல நான் தாலி கட்டுவதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? நான் அப்படி சொல்லுவேனா? ஆறு வள்ளி கழுத்துல நீ கட்ட போற தாலியை விட கமலத்தின் கழுத்துல அவ புருஷன் கட்டி இருக்கிற தாலியை பத்தி தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். தம்பி, ஒரே வார்த்தை, கமலம் தண்டிக்கப்படுறத நான் விரும்பல, அவ்வளவுதான். தண்டிக்கப்பட்டாதான் என்ன? இப்படிப்பட்ட பொம்பளை நம்ம கிராமத்துல இருக்கவே கூடாது. அம்மா இந்த விஷயத்துல மாத்திரம் தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. முருகா, நில்லு. இத பார், இந்த ரகசியத்தை எப்பவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என் மேல ஆணையிட்டு சொல்லு. அம்மா என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வள்ளியை நான் கல்யாணம் செய்துகிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட ஆனந்தமா வாழறதுக்கு எனக்குள்ள ஒரே ஒரு பிடிப்பு இந்த விஷயம் தானம்மா. நீ எப்படி சுத்தி வளைச்சு பேசினாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இத பார், என் மேல ஆணையிட்டு சொல்ல போறியா இல்ல நான் எங்கேயாவது போய் தூக்க மாட்டேன் தொங்கட்டுமா? அம்மா என்ன கொடுமையம்மா அது? எதுக்காகமா என்னை இப்படி வர செய்றீங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, இப்ப நீ என் மேல ஆணையிட்டு சொன்னாதான் உன்னை நான் நம்புவேன். சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? உங்க மேல ஆணையா சொல்றோம். உங்க அனுமதி இல்லாம நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். கடவுளே, ராத்திரி பூரா அவரை பத்தியே கனவு கண்டேன். என் வேதனைக்கு ஒரு முடிவு அப்பொழுது விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் எப்படியாவது அவரை சந்திக்கணும், 4 வார்த்தை பேசணும். அப்போதான் என் மனசு ஆறுதல் அடையும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். வள்ளி அழாதே, அழாத வள்ளி. அத்தா, நமக்குன்னு இந்த வயல் தகராறு ஏன் தான் வந்தது? எங்க அப்பா பலமான செவரை எழுப்பி நம்ம 2 பேரையும் மட்டுமில்ல, நம்ம 2 குடும்பத்தையும் பிரிச்சுட்டாரு. ஏன் அத்தா? சில பேர் வேண்டாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வேதனைப்படும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்க அவங்களுக்கு பிடிக்கல போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வள்ளி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னா அவருக்கு உண்மை புரிஞ்சிடும். நம்ம விரோதமும் செய்யும். அப்படின்னா நீங்களே வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க. வாங்க அத்தா. இருவள்ளி, அவசரப்படாத. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்றதில்லைன்னு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களை கட்டிக்க போற என்கிட்ட கூடவா? இனி நமக்குள்ள என்ன ரகசியம்? வள்ளி, நம்ம அன்புல உனக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசக்கூடாது. சரி, நேரமாச்சு, வீட்டுக்கு போ. யாராவது உங்க வீட்டுல இருந்து வந்தா பிறகு இந்த சந்திப்பு கூட இல்லாம போயிடும். போயிட்டு வா. ஓ, வள்ளி. அம்மா, அப்பா இன்னும் வரலையே. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த? கோவிலுக்கு போய். பொய் சொல்லாத. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. உண்மையை சொல்லு. அந்த முருகனைத்தானே பார்க்க போயிருந்த? சொல்லு. ஆமாப்பா. ஏன் வள்ளி, முருகன் அவன் கூட்டாளிகளும் நமக்கு விரோதமா எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. கிராமமே 2 பட்டு கிடக்கு. இந்த நிலையில நீ வீட்டை விட்டு வெளியே போகலாமா? முருகனை சந்திக்கலாமா? வள்ளி, உன்னை பெத்தவ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் கோபிச்சுக்கிட்டதே கிடையாது. அந்த நிலைமையை நீதான் இப்ப உண்டு பண்ற. இது உனக்கு முதல் தடவை. இனிமே இப்படி நடந்துகிட்டா அவ்வளவுதான். அப்பா, உன்னை 8 குடி மிராஸ்தார மகனுக்கு கட்டி கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்கா நடந்துக்கோ. பேசாத. நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு தெரியும். உங்க அப்பன் பிடிவாதக்காரங்கிறது மறந்துடாத. ஜாக்கிரதை. அப்பா. அண்ணே,
அஞ்சலியா? ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? வள்ளி எப்படி இருக்கா? சமீபத்துல நான் அவளை பாக்குறேன்னே. வெளியில போக கூடாதுன்னு அவங்க அப்பா கட்டுப்பாடு பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன கேடு, மனசுதான் சரி. புரியுதுண்ணே. அண்ணே, உங்களுக்கு தெரியுமா, வள்ளிக்கு அவங்க அப்பா வேற மாப்பிள்ளை பாக்குறதா கேள்விப்பட்டேன். உண்மையாவா? ஆமா அண்ணே, உங்களையும் வள்ளியும் நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க அண்ணே. நான் வள்ளியை எப்படியாவது ஒரு முறை சந்திக்கணுமே. இவ்வளவுதானே? நாளைக்கு விடிய காலையிலேயே வள்ளி உங்களை சந்திக்கும்படியா ஏற்பாடு பண்றேன். அஞ்சல, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னண்ணே இது? இத போய் உதவி நிக்குது. உங்களுக்கும் வள்ளிக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை. வரேனே. ஆமா வள்ளி, அவர் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். மனசுதான் சரியில்லைன்னு சொன்னார். அதுக்கு காரணம் நீதான். நான் என்ன செய்யறது அஞ்சலி? வேலியை எடுத்துட்டு செவரை கட்டிட்டாங்க. வெளியே போக கூடாதுன்னு தடை விதிச்சுட்டாங்க. இனிமே அவரை நினைச்சு நினைச்சு ஏங்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை போல இருக்கு. அழாத வள்ளி, இது பாரு, நாளைக்கு விடிய காலையில உன்னை எப்படி சந்திக்க வைக்கிறதா அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உண்மையாவா? அது எப்படி? சரிதானே? நல்ல யோசனை. ஆனா இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் நான் இங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ, மழை நினைச்சிட்டீங்களாமா? ஆமாம்மா. இந்தம்மா வள்ளி, இந்த பிரசாதம். அட அஞ்சல, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. இந்த அம்மா, மழை விடாது போல இருக்கு. அஞ்சலை இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்துட்டு காலையில போகட்டுமேம்மா. ஏமா, உங்க வீட்டுல ஒண்ணு தேட மாட்டாங்க? இல்லம்மா, நான் இங்க வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப சரி, போய் பேசிட்டு இருங்க. பொழுது விடிஞ்சிடுது. இந்த ராத்திரி சொன்ன மாதிரி நீ இதை போட்டுக்கோ. எனக்கு உன் துணியை கொடு. சீக்கிரம் பரப்பு, சின்னமா பாத்து போறாங்க. வந்துட்டியா? அப்பா, இப்பதான் என் உசிரே வந்தது. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அத்தா, உண்மையாகவே நான் உங்களோட பேசிட்டு இருக்கேனா? ஏன் இப்படி கேக்குற? ஒவ்வொரு நாள் ராத்திரி உங்களை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்கு. அது மாதிரி இதுவும் கனவா இருக்குமோன்னு நினைச்சேன். வள்ளி, உன் துன்பம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன செய்ய? யாராவது நம்ம பேசுறத பாத்துட போறாங்க. வா, அந்த பக்கம் போய் பேசலாம். வீடுங்கிற சிறைச்சாலையில் அடைப்பட்டு உங்களை பார்க்க முடியாம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமா கழிச்சுக்கிட்டு வர. ஏன் வள்ளி, நான் மட்டும் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியா? ஒன்ன நினைச்சே ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தா, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்க முயற்சி பண்றாரு. சின்னம்மாவும் அவருக்கு உதவியா இருக்காங்க. எந்த நிமிஷத்துல என் வாழ்க்கை பாழாடுமான்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அத்தான் பயந்துகிட்டு இருக்கேன். பயப்படாத வள்ளி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் உன்னை கட்டிக்க வரமாட்டான். அப்படி எவனாவது துணிஞ்சு உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவ்வளவுதான். அதுக்கு முன்னால அவன் உடம்புல அவன் கழுத்து இருக்காது. அப்படி சொல்லாதீங்க அத்தா. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கை பாழாகிறதுக்கு நானும் எந்த வகையிலும் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க அப்பா பழி பாவத்துக்கு அஞ்சாதவன். நான் பகை கஞ்சாத மாமா. ஐயோ, குத்து வெட்டி ஏற்பட்டு என்னால குடும்பங்கள் அழிய வேண்டாத்தா. வள்ளி, என்ன சொல்ற? உங்களை கட்டுகிற பிராப்தம் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு கிடைக்கட்டும். அத்தா, உங்க காதலி வள்ளின்னு ஒருத்தி இருந்தது. அடியோட மறந்துடுங்க அத்தா, அடியோட மறந்துடுங்க. அது என்னடா என் உயிரை வாங்கிடுவா போட்டுருக்க. இன்னைக்கு இவளை தீர்த்து கட்டிட்டு மறந்துடா. அவசரப்படாதீங்க. இது மட்டுமா? ராத்திரியோட ராத்திரியா இவளை தூக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்ட.
கமலம் வாயால கெட்டுதான் கவுதா அவனுடைய வாயாலே தனக்கு முடிவை ஏற்படுத்திக்கிட்டான். இருவார் கமலம், இந்தா வள்ளி கழுத்துல கட்டு. என்னங்க இது? தெரியல? திருட்டு தாலி. திருட்டு தாலியா? ஆமாடி, முருகன் வள்ளி கழுத்துல கட்டதா சொன்னான் பாரு, அந்த திருட்டு தாலி. நீ முதல்ல வள்ளி கழுத்துல கட்டு, நான் போய் பஞ்சாயத்துல பாடு கொடுக்கறேன். என்னன்னு நேத்து ராத்திரி என் பொண்ண தூக்கிட்டு போய் முருகன் திருட்டு தாலி கட்டணும். ஐயோ அப்பா, இது அக்கிரமம். அவர் வேணும்னு சொல்லல, விளையாட்டாதான் சொன்னாரு. விளையாட்டா? யாருகிட்ட விளையாட்டு? நல்ல பாம்பு கிட்ட விளையாடலாம், ஆனா நல்ல சிவத்துக்கிட்ட விளையாடவே முடியாது. அப்படி விளையாண்டா என்ன விபரீதம் விளையுங்கிறத காட்டத்தான் இதை செய்யறேன். கமல கட்டு தாலிய. அப்பா வேண்டாம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் என் காதல ஏறாது. இப்ப அந்த பயல பழி வாங்க துடிக்கிறேன். அவரை எதுக்காக பழி வாங்கணும்? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? வெட்கம், மானம், சூடு, சுரட உனக்கு ஒண்ணுமே கிடையாது. 500 வேலிக்கு அதிபதியாக இருந்து இந்த ஊர்லயே கொடி கட்டி பறக்க விட்டானே எங்க பாட்டன் குமரவேலு. அவன் பரம்பரையில பிறக்கிற நீ. உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு இல்ல? அதுக்கு பழி வாங்க இது ஒரு சரியான சந்தர்ப்பம். பெத்த தகப்பனை விட அந்த முருகன் உனக்கு வசதியா போயிட்டாரா? மரியாதையா கட்டிக்க. அம்மா, நான் சின்னம்மான்னு கூப்பிட்டப்போ சொன்னா நீயா இப்படி சொல்ற? என் மனசுக்கு ஏத்த புருஷனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நீயே இந்த காரியத்தை செய்றியே, இது உனக்கு நியாயமா? நியாயத்தை பத்தி பேச எனக்கு நேரம் கிடையாது. நான் இப்ப பஞ்சாயத்துல பிராது கொடுக்கணும். சீக்கிரம் ஆகட்டும். அப்பா, நீங்களே உங்க கையால என் கழுத்துல மரண கயிறை மாட்டுங்க. ஆனா இந்த மஞ்சள் கயிறை கட்ட சொல்லி அதோட மகிமையை கேட்டுறாருங்க. ஓஹோ, நீ எனக்கு ஞானோபதேசம் செய்றியா? அப்படி இல்லப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. என் கனவெல்லாம் இந்த தாலிதான். என் உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறதும் இந்த தாலிதான். ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சதும் நான் கண்ணில ஒத்திக்க வேண்டிய பொக்கிஷம், புனிதமான பக்தி சின்னமும் இந்த தாலி ஒண்ணுதான். பல பேரறிய பந்தல்ல கொட்டு மேளத்தோடு யாரோ கட்ட வேண்டிய தாலியை யாரையோ விட்டு கட்ட சொல்ல உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? உங்க அப்பா மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவன். நீ சொல்ற சாஸ்திரத்தை விட எனக்கு மானம் தான் பெருசு. என் மானத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அந்த பய முருகன் தலை என் கையறுவாளால வெட்டுப்பட்டு தரையில் உருளணும். என்னோட தலை சர்க்காரோட தூக்கு கயத்துல தொங்கணும். மானத்துக்காக நல்ல சிவத்தினோட குடும்பம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சுன்னு ஊருக்காரங்க பேசிக்கணும். அந்த பயலை தீர்த்து கட்டிக்கு மறுதலை. அடி பாவி, ஒன்னால என் தலையில இடி விழுந்துரும் போல் இருக்கேன். அவர் சொல்றதான் கேட்டு தொலைய. அம்மா, உன் வயசுல பொறுக்கலினாலும் நானும் உன் பொண்ணு மாதிரி தானே. உன் பொண்ணுக்கு இந்த நிலை வந்திருந்தா நீ இப்படிதான் சொல்லுவியா? என் பொண்ணா இருந்தா நான் சொல்றபடி கேப்பா. நானும் கேக்குறேம்மா, சொல்லுமா சொல்லு. இந்த பார், அந்த முருகன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? அம்மா, நான் அவரை கட்டிக்கலன்னாலும் பரவாயில்லை, என்னால அவருக்கு இந்த ஆபத்து உண்டாகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேம்மா. அப்படின்னா உங்க அப்பா சொல்றபடி நட. இல்ல அந்த முருகனை போய் வெட்டிட்டு உங்க அப்பாவும் போலீஸுக்கு போயிடுவாரு. ஐயோ, பரத்தாரே. இல்லைங்கம்மா, நான் தாலி கட்டிக்கிறேன். எனக்கு தெரியும் நீ கட்டிக்க மாட்ட. விலகு. சத்தியமா கட்டிக்கிறேன்ப்பா. இப்ப நீ கட்டிக்கிட்டாலும் அப்புறம் பஞ்சாயத்துல வந்து முருகனுக்காக ஏதாவது உளறி வைப்ப. இல்லம்மா இல்ல, அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே சொல்றேன். முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலி கட்டினது உண்மைதானு பஞ்சாயத்துக்காரங்க கேட்பாங்க. ஆமான்னு படிச்சு சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேப்பா. உன் இஷ்டத்துக்கு விரோதமா தரமா உன் கழுத்துல தாலி கட்டினாரா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஆணி அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும். சொல்லுவியா? அப்படியே சொல்றேம்மா. இந்த பாரு, நீ புட்டு பஞ்சாயத்தார் விசாரிக்கிற வரைக்கும் இது என் கையில தான் இருக்கும். ஏதாவது மாத்தி சொன்ன பயத்தால அவ்வளவுதான். கட்டுக்காலியா? அம்மா, அப்பா, இந்த நல்ல காரியத்தை கடவுளுக்கு முன்னாலேயாவது செய்யுங்க. வா. கடவுளே, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல தாலி கட்டுற இந்த விசித்திரம் உலகத்திலே வேற எங்கேயுமே நடந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்குது. இந்த சம்பவம் மறுபடி என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. இதுதான் என் பிரார்த்தனை. அம்மா, அம்மா, தாலி கட்டின அதே கையாலே என் நெத்தில ஒரு பொட்டு வைமா. அப்பா, என்னை ஆசீர்வதி. தீர்க்க சுமங்கலியாயிரு. அம்மா,
மகராசியாயிரம்மா. முருகா, வெட்டாத்தங்கரைக்கு நீ போனது உண்டா? ஆமா. அங்கே வள்ளியை நீ சந்திச்சது உண்டா? ஆமா. சட்டவிரோதமா வள்ளி கழுத்துல திருட்டு தாலி கட்டினது உண்டா? இல்ல, கட்டுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நல்ல சிவம், வள்ளி கழுத்துல முருகன் திருட்டு தாலி கட்டினத கண்ணால பார்த்த சாட்சி யாராவது உண்டா? கண்ணால பார்க்க என்ன வேண்டி இருக்குது? அந்த பாதகத்தினால பாதிக்கப்பட்ட என் பொண்ணே வந்து சொல்லுவா. வள்ளி சொல்லுமா, வள்ளி சீக்கிரமா நியாயத்துக்கு சாட்சி சொல்லி அநியாயத்துக்கு கரிய கூசு அப்படி சொல்லு. ஏன் வள்ளி, முருகன் உனக்கு திருட்டு தாலி கட்டினத சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லு வள்ளி. 4 பேருக்கு முன்னால வந்து நின்னது நின்னாச்சு, இன்னும் எதுக்கு தயங்குற? நடந்தது நடக்குன்னு சொல்லு. யோ, ஏன் மிரட்டை? பேசாமையோ, அது என்ன பச்சை குழந்தையா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்கும், எந்த நிலைமையில அது இங்க வந்து நின்னுட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியாதா என்ன? வள்ளி, நீதாமா முக்கியமான சாட்சி. நீ சொல்ல போற சாட்சியில தான் உங்க அப்பாவுடைய கௌரவமே அடங்கி இருக்கு. பயப்படாம சொல்லுமா. வள்ளி சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையா? ஆமா, உண்மைதான். வள்ளி, முருகா, வள்ளியை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ குறுக்கே பேசக்கூடாது. வள்ளி, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டதுல இஷ்டம் தானா? இல்லவே இல்லை. அப்படின்னா உன் கழுத்துல கிடக்கிற அந்த தாலி உன் இஷ்டத்துக்கு விரோதமா பலவந்தமா கட்டப்பட்டதுன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. ஒரு பெண்ணுக்கு எல்லாத்தையும் விட தாலிதான் முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். தெய்வீகமான அந்த தாலிய திருட்டுத்தனமா கட்டினதை நீ ஏன் தடுக்கல? தடுத்தேன், எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கதறினேன், கெஞ்சினேன், நடக்கல. கடைசியில கொலையே விழுந்துடும் போலிருந்தது. இதை நான் தடுக்கல. ஓஹோ, கொலையே விழுந்துடும்னு சொல்லி அந்த அளவுக்கு நீ மிரட்டப்பட்டிருக்கிற. சரி சரி, நீ போம்மா. ஆஹா, எவ்வளவு பொருத்தமான சாட்சி. வள்ளி வாழ்க, நீ வாழ்க. ப்பு. முருகன் இந்த ஊர்லயே அதிகம் படிச்சவன், நல்ல அறிவாளி, 10 பேருக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடியவன். அவனை இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியம் செய்ததை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மேற்கொண்டு இது மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி முருகனுக்கு கொஞ்சம் கடுமையாக தண்டனை விதிக்கிறோம். அதாவது நாளை பொழுது விடிஞ்சதும் இந்த கிராமத்தை எல்லை விட்டு வெளியே போயிடணும். 6 மாதத்துக்கு இந்த எல்லைக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. இது என்ன அநியாயம், அக்கிரமம், கடவுளுக்கே அடுக்காது. தீர்ப்பு சரியில்லை, தீர்ப்பு சரியில்லை. உட்காருங்க, அமைதியா இருங்க தயவு செய்து. நாம் எல்லாரும் பாடுபட்டு அமைச்ச பஞ்சாயத்துக்கு நான் நிச்சயமா மதிப்பு கொடுத்தேன். பஞ்சாயத்தாரோட தீர்ப்பை நான் சந்தோஷமா ஏற்று சொல்றேன். இங்க எந்த கலாட்டாவும் இருக்க கூடாதாமா. என்னப்பா இது? வாங்கம்மா. நமசிவாயம், நான் எல்லை தாண்டி போகும்படி ஆயிடுச்சு. ஆனா நீர் எல்லையை மீறி போக நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். உங்க பக்கத்துல தான் இருப்பேன், தெரியுமா? பாப்பா, போடா. வள்ளி, வா. அப்பா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னா நீங்களே என்னை பொய் சொல்ல வச்சுட்டீங்களே. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? என் கண் பார்வையில தான் இருக்கணும். என்னமா அப்படி சொல்றீங்க? நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீ சமீபத்துல தான் இருக்கணும். அது எப்படி முடியும்? நான் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்திலே தங்கி இருக்கலாம். ஆமா, அம்மாவும் நாங்களும் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்னப்பா சொல்ற? என்ன சொல்ல இருக்கு? நீங்க சொன்ன பிறகு நான் என்னமா மறுத்து சொல்ல முடியும்? வாங்க. அஞ்சல, அஞ்சல, சிங்காரா, சிங்காரா. என்ன பூச்சிட்டு வர? நான் என்ன ஒத்திகை பார்க்க வந்திருக்கேன். அஞ்சல, என் கண்ணே. வாழக்காயா, ஆமா, நீ என்ன அடுப்பங்கள்ல இருந்தா வர்ற? ஆமா. என்ன பண்ணிட்டு இருந்த? தின்னுட்டு இருந்தியா? எங்க அப்பாவுக்கு சோறாக்கிட்டு. உங்க அப்பனுக்கு ஏன் இன்னும் சோறாக்குற? அப்பா எப்போ நீ திட்டிட்டே இருப்பேன். அம்மா, நான் எப்படி தாண்டி வந்தேன்? நான் என்ன நாயை தாண்டினேன்? நாய் எல்லாம் என்ன தாண்டிட்டு போயிடுச்சு. அஞ்சல, வரும்போது கையோட ஒரு 4 நரிக்குறவனை கூட்டியாந்தேன். ஐயோ, நீ நாய் கொண்டுட்டியா? இல்லையே, கொல்லலையே, கொல்ல மாட்டானே.
இப்ப கொன்னுட்டேன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு பிள்ளையா பிறந்த நாயா புடுங்குவேன். அதனாலதான் டே நீங்க நாயை பிடிச்சு வைங்கடா, என் அன்போட காதலியை நான் பிடிச்சிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வா ஓடிடலாம் வா. ஓடல எங்க? வீட்டை விட்டு. எதுக்கு? காதலுக்கு தடங்கும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது? அதனாலதான் ஓடிடலாங்கிறேன். நியாயமாயா இது? ஓடுறதா? அப்ப நடந்தே போயிருவோம், இல்லன்னா வண்டி வச்சுட்டு போயிருவோம். வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா? ஐயோ ஐயோ, என்ன புத்தி அவனுக்கு? தடைய உடைச்சு தைரியமா நின்னு அப்பா அம்மா மனசை மாத்தி. அம்மாவா? அவங்க வேற இருக்காங்களா? இந்த வாத்தியார் பையன் சொல்லவே இல்லையே. அட ஒரு பேச்சுக்கியா, அப்பா மனசு மாத்தி அவர் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அழகு. நம்ம கல்யாணம் அழகா வேற இருக்குமா? எப்படி வேணா இருக்கட்டும், அப்பா மனசு மாறலைன்னா கல்யாணமே கிடையாது. சரி என்ன விடு, ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். பின்ன உங்க அப்பா மண்டையை போட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கவலைப்படாதய்யா, எல்லாம் கச்சிதமா நடக்கும். விட்டானுங்களா? அட பாவி, அரை மணி நேரத்துக்கு 2 நாள் பேசி வச்சிருந்தேன், மணி ஆச்சுங்கிறத நாயை புறக்கி விட்டு காமிக்கிறானுங்க போல் இருக்குது. போய் வரவா? எங்கே போகிறார்? கைவசம் இன்னொரு 2 நாள் இல்ல இருந்திருந்தா உங்க கூட இன்னொரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். வரவா? கையில் 2 நாள் கூட இல்லாம என்னை எப்படி வைத்து காப்பாற்ற போகிறாய்? நெளியாலே கண்ணே, நாம் கடனுக்காவது வாழ்க்கை நடத்துவோம். பிரிய முடியாமல் பிரிகிறேன். அஞ்சலை, சிங்காரா. அஞ்சலை. நாயா கொலைக்குது? இல்லையே, நான் தானே பேசுறேன். அஞ்சலை. சிங்காரா. நோட்டே சொல்றேன். என் கண்ணே, கண்ணாளா. கண்ணே, கண்ணாளா. நான் வருகிறேன். மறக்க மாட்டியே, மறக்க மாட்டியே. போ. உங்க கையால சாப்பிடும்போது வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்குமா? எனக்கு கூட அப்படிதான்ப்பா தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததாகவே எனக்கு தோணல. அதுக்காக தானே நானே சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன். அம்மா, உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட சந்தோஷத்துல 6 மாசம் என்ன 6 வருஷத்துக்கு கூட அப்படி சுலபமா தள்ளுவேன். ஐயோ, அந்த 6 மாசத்தை நினைச்சா 6 வருஷம் மாதிரி இருக்கு. சாப்பிடப்பா. ஏமா, நம்மாரான நல்லது ஏதாவது செய்ய வேண்டாம்? நீ என்ன சொல்ற? அதாவது இந்த 6 மாசமும் சோம்பேறியா உட்கார்ந்து எப்படிமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது? அதுக்கு ஒண்ணும் நம்ம ஏன் கோச்சுக்கிறீங்க? நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வெளியூருக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே சொல்லுவேன், அப்ப போலாம். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. நான் எது சொன்னாலும் விஷம் விட்டுமா. என்னையா இதெல்லாம்? முதல்ல இதை வாங்கிக்கீங்க, அப்புறம் சொல்றேன். சுபம், என்னுடைய மச்சினனுக்கு கல்யாணம். ஓ, சிங்காரத்துக்கா? என்னையா இது என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாம விஷயத்தை ரகசியமா முடிச்சிட்டீர. பெண் யாரு? வேற யாரு? நம்ம வள்ளிதான். வள்ளியா? என்னையா முழிக்கிறீர்? வள்ளிய பெண் கேட்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம். உனக்கு என்ன பைத்தியமா? பரம்பரை பணக்கார நல்ல சிவத்தோட பொண்ணு அப்படின்னு எடுபடாமலா போச்சு. பலே பட்டாமணியாரே, உங்க தைரியத்தை நான் ரொம்ப மெச்சுறேன். ஏயா கிண்டலா பண்றீர்? யாரு, நானா நீரா? என் பொண்ணோட எழுத்தாவில் நிக்கிறது உன் மச்சனுக்கு யோக்கியம் இருக்காவே? மாந்தோப்பிலையும் மாட்டு கொட்டாரையும் படுத்து நிம்மதியா புரட்ட விடுறேன், அவனை ஏன் அந்த வம்பல மாட்டி விடுறீரு? உங்க பொண்ணு அந்தஸ்தா இருக்கலாம், அதுக்காக என் தம்பியை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. யோ, உம்ம பொண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு என் மச்சினனுக்கு யோக்கியம் உண்டான்னு கேட்டீரே, அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க உமக்கு என்ன யோக்கியம் இருக்கு? அவளை கட்டிக்க எவன் வர்றான் நான் பாத்துறேன். செல்லா, புறப்படு. நில்லுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? பின்ன என்னமா, வள்ளிக்கு முருகன் திருட்டு தாலி கட்டினா ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இதை தெரிஞ்சுட்டு இன்னொரு தாலி கட்டுறதுக்கு எந்த முட்டாள் வருவான்? ஏதோ உங்க மேல இருக்க இறக்கத்தினாலையும் பாவம் அந்த பொண்ணு கண்ணி கழியணுமேங்கிற கவலையினாலே நாங்க வலிய வந்தோம். நீங்க என்னடா ஒரேடியா குதிக்கிறீங்களே? இன்னும் என்னடி பேச்சு? புறப்படு. நில்லுங்க. யோ, நில்லுமையா. நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னா அதை நிஜம்னு நினைச்சு கோச்சிட்டு போறீரேன். பாருமையா, நான் மாத்திரம் என்ன உண்மையாகவா கோவிச்சுக்கிட்டேன்? உண்மை எனக்கு தெரியாதா, இல்ல கமலத்தை தான் புரியாதா? சரி, எல்லாம் சந்தோஷமா முடியும். உட்காரும். இங்க அம்மா எங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். அம்மா எங்க? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. ஏன் வரல? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அம்மா கையால தான் நான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியுமில்ல. அம்மா ஏன் இங்க வரல? சொல்லுங்க, அவன் ஏன் வரல? அம்மாவுக்கு என்ன? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். காய்ச்சலா? இது தெரிஞ்சா நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம். நாங்க என்னால சொல்லாம இருக்க முடியல. சிங்காரம், இன்னைக்கு ராத்திரி அம்மாவை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கத்தான் போறேன். என்ன வேண்டாங்க, நீங்க ஊருக்குள்ள வரதா தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி,
எங்க அம்மாவை நான் பார்த்தே தீருவேன். அத்தே, ஐயா, இங்க ஏன் வந்த? போ வெளியே. என் மேல ஒரு தவறு இல்ல அத்தே. அடி பாவி, என் பிள்ளைய ஊரை விட்டு விரட்டி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்றேன். என் கண் முன்னால நிக்காது. போ, போயிடு. அத்தே, 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 கோச்சுக்காம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அத்தே. எங்க அப்பாவும் சின்னம்மாவும் சேர்ந்து என்னை ஆட்டி வைக்கிறாங்க. அத்தானை பழி வாங்கவும் என் மேல உங்களுக்கு வெறுப்புண்டாக்கும் என்னையே பயன்படுத்திக்கிட்டாங்க. போதும். என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்லி மயக்கு அவனை நாசமாக்கிட்டு என்கிட்டயே வந்து நாடகம் ஆடுறியா? இல்ல அத்தை, இல்ல. நான் நிரபராதினை நிரூபிக்கத்தான் இங்க வந்தேன். எங்க அப்பா சொல்லித்தான் சின்னம்மா இந்த தாலியை என் கழுத்துல கட்டினாங்க அத்தை, கட்டினாங்க. என்ன நீ சொல்றது உண்மையா? ஆமா அத்தை, ஆமா. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், முடியல. நான் இதை கட்டிக்கலன்னா அத்தா உயிருக்கே ஆபத்துண்டாகும் போல தெரிஞ்சது. அவரை காப்பாத்தத்தான் நான் இதை கட்டிக்கிட்டேன். அத்தா மேல பழிய சுமத்தி அவரை ஊரை விட்டு துரத்தத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். அட பாவிகளா, அப்படியா செய்தாங்க? அது மட்டும் இல்ல அத்தை, அத்தா என்னை கட்டாயப்படுத்தி திருட்டு தாலி கட்டினாருன்னு என் மனசாட்சிக்கு விரோதமா பஞ்சாயத்துல சொல்ல சொன்னாங்க. வேற வழி இல்லாம இது ஏன்னு நானும் சொல்லிட்டேன். அதுதான் நான் செய்த குத்தம். என் குத்தத்தை மன்னிச்சிடுங்க அத்தை. மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. வள்ளி, வள்ளி, அத்தே, வள்ளி, இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சுது. ஆபத்து உண்டாக்கின புலின்னு உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை, அடிபட்டு ஓடி வந்து இருக்கிற புற உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன். கண்டிப்பா கொடுக்குறேம்மா. என்ன மன்னிச்சுட்டுங்க, எனக்கு அதுவே போதும். வள்ளி, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. நீ கவலைப்படாதேம்மா. அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைத்தியர் சொன்னார், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வள்ளி, நீ இங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போமா. என்ன தேது, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு வந்தா என்ன வீட்டுக்கு போக சொல்றீங்க? சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல பொண்ணு நீ. அடுப்பறையில கஞ்சி வச்சிருக்க, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். நீங்களா எனக்கு கட்டு போட்டீங்க? நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அம்மா, எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கே ஒரு பெண்ணுதாம்மா காரணம். என் வாழ்க்கை துணைவியா வர வேண்டியவளை என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாம்மா. நான் அவளுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருந்தேம்மா. ஆனா அவ என்னை காட்டி கொடுத்து என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் செய்துட்டாமா. எனக்கு துரோகம் செய்துட்டா. இல்ல அத்தா, இல்ல, நான் உங்களை காட்டி கொடுக்கல. நான் உங்களுக்கு துரோகம் செய்யல அத்தா, துரோகமே செய்யல. நீயா நீயா எனக்கு கட்டு போட்ட? ஊரை விட்டு விரட்டிட்டு உதவி செய்ய வந்த மாதிரி நடிக்கிறியா? நீ நடிச்சு நடித்து நான் ஏமாந்தது போதும். இனி நீ எப்படி நடிச்சாலும் ஏமாற மாட்டேன். உன்னை எடுத்து பார்க்க மாட்டேன். அத்தா, வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க அத்தா. தேவையில்லை, என் கையை விடியா. அத்தா, நடந்ததை கேளுங்க. விடிய கையை. அத்தா, ரெண்டு வார்த்தை சொல்றதுக்காவது எனக்கு அவகாசம் கொடுங்க அத்தா. கையை விட போறியா இப்போ? ஐயோ அத்தா, நீங்க கை விட்டுட்டா எங்க அப்பா என்னை வேற ஒருத்தரை கட்டி கொடுத்து இந்த ஊரை விட்டே விரட்டிடுவார் அத்தா. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். என் தண்டனை காலம் முடிஞ்சு நான் திரும்பி வரப்போற ஊர் நீ இல்லாத ஊரா இருக்கும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். போய்
அவ்வளவு பெரிய மதில் சுவரை தாண்டி குதிச்சிருக்கியே, வெளியே தெரிஞ்சா ஊர் சிரிக்கும். நீ திருட்டு தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சா ஊர் சிரிக்காது. அதிகமா பேசுறேன்னா பல்ல உடைச்சிடுவேன். என்னங்க இங்க வாங்க. இனிமேல் நம்ம மீறி எப்படி போவான்னு பார்க்கலாம். வா. என்னங்க இப்படியே இவளை விட்டு வச்சா இனிமே நாம வெளியே தலை காட்ட முடியாம செஞ்சிருவா போல் இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. 8 குடி பிரச்சனை வேற முடியல. திருட்டு தாலி விஷயம் வேற இருக்கு. இதோட ஒன்ன பத்தாக்கி ஊர்வாயை கிளறி விடுற அந்த பட்டாமணியம் வேற இருக்கான். அவன் வேற இருக்கான். இந்த பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணும் யோசிக்காதீங்க. சிங்காரம் ஏமாளியோ கோமாளியோ பேசாம வள்ளிய அவனுக்கே கட்டி கொடுத்துடலாம். வேற ஏற்பாடு செய்தோம் நம்ம மானத்தை வாங்கிடுவான் நமச்சிவாயம். எதையோ நினைச்சு என்னமோ செய்ய போக அது எப்படியோ வந்து முடிஞ்சிட்டுதே. சிங்காரத்துக்கு தான் வள்ளின்னு அவ தலையில எழுதியிருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவ தலையெழுத்து நல்லா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த யோசனையே வந்திருக்கு. கவலைப்படாதீங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்க. யாரா இந்த உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. போலீஸ்காரங்க உன தேடுறதுல இருந்து நீ பெரிய குற்றவாளின்னு நான் நினைக்கிறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை கொண்டு இங்கே போய் சொல்லுவாமா. சார், நீங்க யார்? என் பேர் முருகன், சொந்த ஒரு காரைவர். மிஸ்டர் முருகன், நீங்க பிடிச்சு கொடுத்த ஆள் சாதாரண ஆள் நினைக்காதுங்க. பயங்கர கொலைக்கும் கொள்ளைக்கும் பெயர் போன அந்த ரவுடி ரங்கன் தான் இவன். ரொம்ப நாளா தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனை பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கிறதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார், போகலாம். மிஸ்டர் முருகன், உங்க வீரத்தை பாராட்டி அரசாங்கம் உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசளிச்சிருக்கு. இந்தாங்க. மன்னிக்கணும், உங்க அன்புக்கு நான் ரொம்ப கட்டுப்படுறேன். சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா என் கடமையை நான் காசுக்கு விற்க தயாரா இல்லைங்க. அப்ப இந்த பணம் ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துமே. சொல்லுங்க, என்ன செய்யணும்? எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப சீர்கெட்டு கிடக்குதுங்க. அதை சீர்படுத்துறதுக்கு இந்த பணம் பயன்பட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆல்ரைட், அப்படியே செய்யலாம். மிஸ்டர் முருகன், பொதுநலத்துல இவ்வளவு ஆர்வம் உள்ள உங்களை பற்றி நான் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சார், நான் ஒரு பட்டதாரிங்க. வாட்? நீங்க பட்டதாரியா? ஆமாங்க. நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அதுக்காகத்தான் நான் அங்கே இருந்து என்னாலான சேவை செய்துகிட்டு இருக்கேன். வெரி குட். மிஸ்டர் முருகன், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. உங்க லட்சியத்தை நிறைவேற்ற என்னால நான் உதவி செய்யறேன். எஸ், கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். நமசிவாயம். நான் தான் ஊர்ல பெரிய மனுஷன், அதோட வயசுலயும் பெரியவன். அதனால ஊருக்கு புதுசா வர்ற பொதுநல அதிகாரிக்கு நான் தான் முதல்ல மாலை போட்டு மரியாதை செய்யணும். வருங்கால சம்பந்தியாரே, நான் தானே கிராம முன்சீப்பு. அதனால சட்டப்படி வருகிற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை. எதுக்கு பார்த்தாலும் நீரே முந்திக்கிறீங்க.
சிங்காரம் அம்மா பார்த்து வந்துடும். சரி சார், நாளைக்கு ஆபீஸ் சந்திப்போம். என்ன பாக்குறீங்க? அவர்தான் புதுநல அதிகாரி. அம்மா 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 மகராஜனா இருப்பா. எழுந்திரி தம்பி. உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா. இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் பிறந்த ஊருக்கே பொதுநல அதிகாரியா வந்திருக்காரு. நான் தான் அவருடைய சேவகன். அதாவது இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்குது. தம்பி, இந்த பெருமையெல்லாம் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? அம்மா, பெத்தவங்க கிட்ட பக்தி செலுத்துற மகனுக்கு எல்லா பெருமைகளும் தானா வந்து சேருமா. அம்மா, இது ஒரு பெரிய வேடிக்கை தெரியுங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் என் மச்சாரமா சேர்ந்துக்கிட்டு என்ன கூட மாலை போட விடாம போட்டி போட்டுட்டு மாலையை போட்டு மரியாதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ணனுக்கு. எல்லாம் கடவுள் செயல். தம்பி, இனிமே தான் நீ கவனமா நடந்துக்கணும். நீ பதவியில இருக்கிறதுனால பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. ஏமா, உங்க மகன் அப்படி செய்வானா? ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. பலகாரம் கொண்டாரேன். என்னைக்கும் பண்ற பிரகாரம் தான், புதுசு இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. எதா இருந்தாலும் துப்போம். அஞ்சல, நிஜமா? அத்தா அதிகாரியா வந்திருக்காரு. அப்பா அவருக்கு மாலை போட்டாரா? போடாம என்ன செய்யறது? புதாளெல்லாம் வந்திருக்காரு. ஐயோ வள்ளி, நீ அவரை பார்க்காம போனியே. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு சும்மா தொட கணக்கா வந்து இறங்கினார் பாரு. அத்தனை பேருக்கான பூத்து போச்சு. ஐயோ, நான் இல்லாம போயிட்டேனே. நான் எப்படியாவது அவரை பார்க்கணுமே. காட்ட போச்சு. எப்படி? எங்க? எப்போ? இரு முந்தி மாதிரி அவசரப்பட்டுக்கிட்டு மோசம் போக கூடாது. இந்த தடவை நிதானமா போய் வெற்றியை நிலைநாட்டணும். அஞ்சலி, என் வாழ்க்கையே உன் கையில இருக்கு. அதுதான் இல்ல, உன் வாழ்க்கை அந்த பொதுநல அதிகாரியோட கையில இருக்கு. அவர் அதிகாரம் போறாரு, வீட்டுக்குள்ள நீ அவர் அதிகாரம் பண்ண போற. ஓஹோ, ஐயா பியூன் ஆயிட்டாங்களா? என்னடா முத்தாக்கி வைக்கிற? ஏய், நான் உன் மச்சான் இல்ல, வந்திருக்கிறது 10 மணியா. இங்க உட்கார்ந்து இருக்கிறவனா உன் மச்சான் இல்ல, பொறுப்பு மிக்க பொதுநல அதிகாரியின் சிறப்பு மிக்க சேவகன் சிங்காரம். இருக்கட்டும். இப்ப நான் உள்ள போகணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ளதான் போக போறேன். போயேன். டீ கடையா? இஷ்டத்துக்கு போறேன். ஆபீஸ் உத்தரவு வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் இரு. பட்டாமணி, போ. உள்ள போய் முறை, இங்க பார்வைய குறை. வணக்கம். உட்காருங்க. ஏய் முருகா, உனக்கு உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சதுல உள்ளூர்காரங்கிற முறையில எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். கிராம முன்னேற்றத்துக்காக சர்க்கார் அனுப்பிய பணம் சரியா செலவு பண்ணப்படலைன்னு புகார் வந்திருக்கு. அது என்ன அது? அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக கலெக்டர் 10,000 ரூபாய் அனுப்பினாரா? அது என்னாச்சு? அம்மா, ஏன் வேலை ஆரம்பிக்கல? ஐயோ, பள்ளிக்கூடம் கட்டிட வேண்டியதான், காலமா போட்டுற வேண்டியதான், எல்லாம் செஞ்சிட வேண்டியதான். இன்னும் 3 நாள்ல 10,000 ரூபாய் இங்க வந்து சேரணும். இல்ல கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருவோம். அப்படி என்ன செய்யாது. என்ன உம்மை பார்த்து அலட்சியம் பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க? நமக்கு ஆகாதவனா இருந்தாலும் அதிகாரி ஆச்சேன்னு வெக்கத்தை விட்டு வணக்கம்னு சொன்னேன். அவன் என்ன பார்க்காமலே என்ன திமிரா பதில் சொல்லிட்டான் தெரியுமா? நேத்து முளைச்சு நாத்து நெடுமரத்தை பார்த்து அலட்சியம் பண்ணிச்சான். ஓய், முதல்ல அவனை கலையெடுத்தா தான் நாம இந்த ஊர்ல கலையெடுத்து நடக்க முடியும். அது மட்டுமா? முருகன் இங்கே இருந்தா வள்ளியோடைய கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா, முக்கியமா அதையும் கவனிக்கணும். இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினா நாளைக்கு 10 பேர் மத்தியில வச்சு இவரையும் அவமானப்படுத்துவான். ஏன், ஏற்கனவே உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி அவமானப்படுத்தினவன் தானே. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஓய் நமச்சிவாய், இந்த முருகனை எப்படியாவது மறுபடியும் ஊரை விட்டு வரட்டணும். அதுக்கு எவ்வளவு செலவான இருக்கு? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடி.
கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தண்டனை காலம் முடியறதுக்கு முந்தி ஊருக்குள்ள நுழைஞ்ச தப்பு குற்றவாளிங்கிறத மறைச்சு கலெக்டர் மாத்திரம் 2வது தப்பு அப்படின்னு ஒரு புகார் மனு எழுதி நேரா கலெக்டருக்கே அனுப்பிச்சா அற்புதமான யோசனை. இன்னைக்கு எழுதிப்படும். இன்னைக்கு என்ன இப்பவே எழுதிடுறேன். நான் தான் திருட்டு தாலி கட்டினேன்னு அவளுக்கு பப்ளிக்ல சொல்லுவாளா? அதான் இல்ல. திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையான பஞ்சாயத்துல அத நீ கட்டதாக அவ சொன்னாளா? ஏண்டா பேசாம இருக்க? ஆமாமா, இது எனக்கு படவே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ல, போடா. நீ போனதுல இருந்து அவ உன்னை பத்தியே ஏக்கமா இருக்கா. நீ எப்படியாவது அவளுக்கு சமாதானப்படுத்து. அது எப்படிமா முடியும்? அது எப்படியோ எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது சமாதானப்படுத்து. அட, அவளா வந்துட்டாளே. வள்ளி, உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்காம உன் மனசை நான் நோக செய்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வள்ளி. ஏன் பேசாம இருக்க? என் மேல கோவமா? அத்தா, என்கிட்ட கோச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்ககிட்ட கோச்சுக்கிறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. முருகன், வாடகையே இல்லாம நெஞ்சில குடி இருக்கு அஞ்சலை. இது மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ எப்போ? இங்கே வந்த இது காகிதம் கொடுக்க வந்தேன். அது இங்கதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, முக்கியமான காகிதம். உங்களை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நான் கொஞ்சம் லேட். கலெக்டர் எழுதுற காகிதம் கொஞ்சம் மெல்ல பாக்குறது. ஓஹோ, சூழ்ச்சியும் சூறாவளியும் இன்னும் ஓயல போல் இருக்கு. என்ன எழுதிருக்கு? என்னை பத்தி கலெக்டருக்கு புகார் போயிருக்கு. அதனால உடனே நான் அவரை போய் பார்க்கணுமா? அட பாவிகளா! பாவீங்களேதான். யாரு? உங்க அப்பனும் என் மச்சானும். வேற யாரும் இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்வாங்க? யாரும் பள்ளி அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. நான் உடனே தந்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வாமா. ஏன் அங்க நிக்கிறீங்க? கலெக்டருக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் தம்பி 3 நாள் ஆகுது. அவனை இன்னும் காணும். கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் கலெக்டர் நேரடியா பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பாரு. சீக்கிரம் வந்துருவாருமா. முருகே என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏமா பயப்படுறீங்க? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. ஏயா, காரையூர் முருகன் வந்தாரே, இருக்காரா? இல்ல சார், யாரும் அப்படி வரலீங்க. இங்கதானே வந்ததா சொன்னாங்க. அப்படி யாரும் வரல சார். வரலையா? ஐயோ, இப்ப எங்க இருந்து போய் தேடுறது? ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் கவலையா இருக்கு. அது என்னது? முருகன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வானோன்னுதான். முருகனை பத்தி நீ கவலைப்படாத. முன்கூட்டி யோசனை பண்ணி அவனை புடிச்சு ரகசியமான ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்க. நீ தைரியமா கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நடத்து. அவன் ரொம்ப பொல்லாதவன். அதோட உத்தியோகத்துல வேற இருந்தவன். ஒருவேளை போலீஸ் உதவியோட எப்படியாவது தப்பிச்சிட்டான்னா? கமலா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன? கொஞ்சம் செலவாகும். என்கிட்ட தற்சமயம் வசதி இல்ல. உங்ககிட்ட கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? என் நலத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த அவசரத்துக்கு இது அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கோங்க, அப்புறமா வீட்டுக்கலாம். என்னம்மா இது? இதுக்காக நகையா அடமானம் வச்சுக்கிறது? நகை எனக்கு முக்கியம் இல்ல, காரியம் தான் எனக்கு முக்கியம். புரியுது கமலா, புரியுது. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. நாளைக்கே கல்யாண ஏற்பாட்டை கவனி. முருகன் விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? வர்றேன் செல்லம். நல்லது. என்னங்க, காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்களே, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கமலா, கல்யாண கோலத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன்னை அதே மாதிரி பாக்குறேன். என் கண்ணறிஞ்சு இருக்கிறேன். முகூர்த்தம் முடிஞ்சதும் முதல்ல உனக்கு தான் திருச்சி சுத்தி போட போறேன். போங்க, உங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கேன்னா அது நான் செய்த பாக்கியம். அதே கல்யாண புடவை, கையில அதே வளையல், காதுல அதே வைரத்தோடு, கழுத்துல கமலம் சங்கிலி எங்க? சங்கிலி சங்கிலி வந்து இந்த கல்யாண கலவரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சங்கிலிய அழிச்சு நம்ம வள்ளிக்கு வளையல் செஞ்சு போட்டுட்டேன். என்ன கமலம் இது? ஆரம்பத்திலேயே உன்னை பத்திரமா வச்சுக்க சொல்லித்தானே கொடுத்தேன். அழிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கப்படாதா? வள்ளிக்கு வேணா வேற புதுசா செஞ்சுட்டா போகுது. அவங்க அம்மா போட்டிருந்த தங்கம் வள்ளி கையிலேயே கிடக்கட்டும் நினைச்சுதான்
அதை அவளுக்கு வளையலா செஞ்சேன். இதுலயாவது அவ சந்தோஷம் அடையட்டும். அது சரி, இப்போ உனக்கு? எனக்கு எதுக்குங்க? என் கண்ணு முன்னாடி நீங்க மகாராஜா மாதிரி நிக்கும் போது பொண்ணுக்கும் பொருளுக்குமா நான் ஆசைப்பட போறேன். அம்மா நேரம் ஆகுது, கல்யாண பொண்ணு சிங்காரிக்க வேணா? நீங்க பால் சாப்பிடுங்க, நான் வள்ளி. வள்ளி, வாங்கப்பா வாங்க. நானே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். சின்னம்மா தாலியை கழட்ட சொல்றாங்க. ஆமாமா, என்ன கழட்ட வேண்டாமா? என்னப்பா இது? நீங்க நியாயத்தை பேசுவீங்கன்னு நினைச்சா அவங்களோட சேர்ந்து நீங்களும் அதையே சொல்றீங்களே. இல்லன்னா கல்யாணம் எப்படி ஆகும்மா? கல்யாணமா? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேப்பா. எப்பாச்சு? என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு. விளையாட்டுக்காக கட்டின தாலி இல்ல அது. என்னப்பா இது? யாராவது விளையாட்டுக்காக தாலி கட்டுவாங்களா? அப்போ சின்னம்மா கழுத்துல நீங்க கட்டின தாலி கூட விளையாட்டு தாலியா? புரியாம பேசுறியே. முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலியை கட்டினான்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து அவனை ஊரை விட்டு திரட்டதுக்காக செஞ்ச தந்திரம் இல்ல இது. தந்திரமோ மந்திரம், அவர் கட்டின தாலின்னு பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சு. சட்டப்படி நான் அவருடைய மனைவி. பாத்தீங்களா, உங்களையே மடக்கறா. வள்ளி, மரியாதையை சொல்றேன். அத கழட்டி எரிய போறியா இல்லையா? மாட்டுக்கு போடுற மூக்கு நான் கயிறு இல்லப்பா கழட்டி எரியறதுக்கு. மகிமை உள்ள மஞ்சள் கயிறு, ஒரு பெண்ணுடைய மானத்தை காக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு. ஓஹோ, தாலிய பத்தி தகப்பனாருக்கே பொண்ணு விளக்கம் கொடுக்குதா? இருக்கட்டும், இவர் தானே கட்ட சொன்னாரு, இப்ப இவரே கழட்ட சொல்றாரு. எடு தாலிய. யார் பேரை சொல்லி கட்டினீங்களோ அவரே சொன்னாலும் சரி, நான் இதை எடுக்க மாட்டேன். பிடிவாதம் பண்ணாத. கையும் காலும் கட்டி போட்டு கழுத்துல இருக்கிற கட்டி எரிஞ்சிருவேன். என் கோபத்தை மூட்டாத. அப்பா, ஒரே வார்த்தை, நீங்க தலைகீழா நின்னாலும் சரி, இதை கழட்ட மாட்டேன், கழட்டவே மாட்டேன். முருகனே கட்டின தாலியா இருந்தாலும் முறப்படி கட்டினதில்லை. ஊர் உலகத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா நான் உனக்கு கட்டினேன். யார் சொன்னது? நீங்க தான் என்ன பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி ஊர் உலகத்துக்கெல்லாம் பழிச்சும் தெரியும்படியா செய்துட்டீங்க. வள்ளி, சாஸ்திர சம்பிரதாயப்படி செஞ்ச கல்யாணம் தான் செல்லுபடியாகும், தெரியுமா? மனசாட்சிக்கு மிஞ்சின சாஸ்திரம் ஒண்ணு இருக்குதா? கடவுளறியா அவர்தான் என் புருஷன் எப்பவோ என் மனசுக்குள்ள நிச்சயம் ஆயிடுச்சு. வாய மூடு. 10 பேருக்கு முன்னால நடக்காத சடங்க நாங்க எப்படி ஒத்துக்கிறது? 10 பேர் என்ன, பஞ்சாயத்துல எத்தனையோ பேர் கூடி இருந்தாங்களே, அவங்க எல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷங்க தானே. அத்தனை பேர் இப்ப பந்தல்ல இருப்பாங்க இல்லையா? வாங்க, அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். வள்ளி, 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 வள்ளி. எங்க எங்க பஞ்சாயத்து? ஐயா மன்னிக்கணும், நீங்க எல்லாம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னும் எப்படி கேட்கிற? கோச்சுக்க கூடாது, தயவு செய்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? உன் கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கிறோம். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. வள்ளி, ஊருக்கெல்லாம் நியாயம் வழங்கும் பெரியவரே, உங்களைத்தான் கேட்கிறேன். ஒரு தடவை தாலி கட்டின பெண்ணே, அந்த தாலி அவ கழுத்துல இருக்கும்போது அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு தாலியை கட்டிக்க சொல்றது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அது திருட்டு தாலி வேணுமா? திருட்டு தாலியோ பொருட்டு தாலியோ? அம்மா, நீங்களும் என் மாதிரி ஒரு பெண் தானே, நீங்க சொல்லுங்க. திருட்டு தாலி கட்டின பெண்ணுன்னு தெரிஞ்சு மனசார அவளை உங்க மருமகளா ஏத்துக்கீங்களா? வள்ளி, இதுல கவனிக்கப்பட வேண்டியது கற்பு ஒண்ணுதாம்மா. அதை தவிர கள்ளத்தனமா கட்டப்பட்ட தாலிக்கு கடவுளோட சம்மதம் கிடையாதும்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் மனசார காதலிச்சு மாலை மாத்திக்கிறது காந்தர்வ திருமணம்னு சொல்லி அதை ஏத்திக்கிட்ட சாஸ்திரத்துல எனக்கு மட்டும் இடம் கிடையாதா? கனவுல கண்டவனையே கணவனாக்கிக்கிட்ட பெண்களை பத்தி நம்ம புராணங்கள் புகழ்ந்து பேசலையா? தெரிஞ்சு கட்டினா என்ன, தெரியாம கட்டினா என்ன, தாலி தாலிதான். அதுக்கு இருக்கிற மகிமை மகிமைதான். அந்த தாலி கழுத்துல விழுந்தவுடனே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் மதிக்கிற நாடல்லவா இது. அப்படிப்பட்ட நாட்டுல என் கருத்தாலும் கற்பனையாலும் எண்ணத்தாலும் இதயத்தாலும் கணவரனு ஏற்படுத்த கட்டின தாலி என் கழுத்தை அலங்கரிக்கும் போது இன்னொரு தாலிக்கு இடமேது? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா வள்ளி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இதே விஷயத்தை அன்னைக்கு ஏன் பஞ்சாயத்துல சொல்லல? ஐயோ, அதுதானே நான் செஞ்ச தப்பு. அன்னைக்கு நான் துணிஞ்சு இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த துன்பமே வந்திருக்காது. பிரமாதமா பேசி முடிஞ்சதில்ல? இல்லப்பா இல்ல, பஞ்சாயத்தார் மறு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. இதுல மறு தீர்ப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்க. அம்மா வள்ளி, தீர்ப்பு சொன்னதுதான். கல்யாண நேரத்தில் இப்படி கலாட்டா பண்ணக்கூடாது. அப்பா சொல்றபடி கேளு. மகளே, இத்தனை பேருக்கு முன்னாலே என்னை நீ அவமானப்படுத்திட்ட இல்ல? பரவாயில்ல. ஆனா நான் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், அது உனக்கு தெரியுமில்ல. இப்ப நீ இந்த தாலியை அவுக்குறியா
இல்ல அதோட உன்னை நெரிச்சு கொண்டுடட்டுமா? செய்யுங்கப்பா. தற்கொலை செய்திக்க தயாரா இருக்கிற மகனுக்கு தகப்பனாரே உதவி செய்த மாதிரி இருக்கும். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க கையாலே